கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆராதனையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஹல்லேலூயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளில் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த சன்னிதானத்தில் வந்து அமரும்படி கர்த்தர் தெய்வம் நமக்கு தந்த நல்ல கிருபைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர். கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற மேலான தயவை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஹல்லேலூயா. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறபடியினாலே ஏசப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உம்முடைய மகிமையான பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினாலே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை திருப்தியாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களை திருப்திப்படுத்தி அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஜனங்கள் ஒருவரும் வெறுமையாய் போய்விடாதபடி தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்து தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உள்ள கரம் பலமாய் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆமென். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற தேவதாசனை கர்த்தர் எங்களுக்காக நீர் வல்லமையாய் பயன்படுத்தும். தேவையான மன்னா இயேசுவின் நாமத்தில் நாம ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தோடும் விடுதலையோடும் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மோசே மூலமாக நமக்கு கொடுத்த கற்பனையை கை கொள்ளும்படியாக எத்தனை பேர் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை ஆசரிக்கும்படியாக இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியா வந்திருக்கீங்க இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மனமகிழ்ச்சி நாள், ஓய்வு நாள். இந்த நாளை கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முழு மனதோடு முழு ஆவியோடு கைகளை தட்டி பாடல்களை பாடி நம் தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஒரு 2 பாடலை பாடி அப்புறம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அலங்கார வாசலால் பிரவேசிக்க வந்திருக்கு. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஓகே, எல்லாம் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கி. சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. சேர்ந்து சொல்லுங்க. அவரை ஆராதிக்க இந்த காலை வேளையில் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்தி
என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே துதித்திடவே. எல்லாரும் கைகளை தட்டி ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி சொல்லுங்க. நாங்கள் நன்றி செலுத்துவோமே. இருதயத்திலிருந்து ஓ நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையைவும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையைவும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா யெகோவா தேவனையே. சொல்லுங்க. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சேர்ந்து சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே வந்து நிற்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்த பழைய பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன். அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். அந்த பரிசுத்தரை, பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். காலை வேளையில் மகிழ்ச்சியா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன். அந்த உன்னத தேவனை, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே
உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் அவர் உயர்ந்த தொழுதிடுவோம். தேவன். சொல்லுங்க, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, நீர் சிறந்தவர். ஓ என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே தொழுதிடுவோம். ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் வாசம் செய்பவரே உயர்த்துகிறோம். சொல்லுங்க, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடும். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மாட்சிமை. மகிழ்வுடன் சொல்லுங்க, மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. சொல்லுங்க, அவர் ரொம்ப பரிசுத்த தேவன். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவே. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. கழுவியை நிறுத்தி நீரே சத்திய தெய்வம் நீரே. கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கன மகிமை செலுத்திய நான் என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்தியே நான் தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லுங்க, நித்திய தேவன் நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் ரொம்ப நல்லவர்? நல்லவரே வல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். சொல்லுங்க, அந்த நல்ல தேவனை. ஓ நல்லவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. தேவன் மகிமைக்குரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் துதிக்கு பாத்திரர். அந்த தேவனை நாம் முழங்கால் படியிட்டு சில கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். எழுந்துக்க முடியாத எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒன்று சேர்ந்து கர்த்தர் நடத்தி வந்த பாதை நினைத்து கர்த்தர் இந்த ஓய்வினாலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனையோ மகத்தான கிரியைகளை கடந்த வாரம் கடந்த மாதம் முழுவதுமாக நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனையோ போராட்டங்கள் போன வாரம் முழுவதும் நம்ம சந்தித்தோம். ஆனா இதுவரை ஆண்டவருடைய கரம் அற்புதமாய் நம்மளை தாங்கி வந்தது. கர்த்தர் நம்மை தாங்கி நடத்தி இந்த ஓய்வு நாளை நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் இதுவரை நம்மளை பராமரித்து வந்து இந்த ஓய்வு நாளில் நம்மளை கூட்டி சேர்த்து. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உயர்த்துங்க. ஆராதனை என்பது கர்த்தரை உயர்த்துவதுதான். ஆராதனை என்பது கர்த்தரை புகழ்ந்து பேசுவதுதான். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்லவர் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே மகத்தான காரியங்களை செய்தவரே உமக்கு நன்றி. எத்தனை வல்ல பெரிய செயல்களை எங்க வாழ்க்கையில செய்தீரே. எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்து வந்தீரே. எத்தனை பலவீனங்கள் உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தியதே. எவ்வளவோ சுகவீனங்க மத்தியிலும் கிருபை எங்கள் மேலே தந்தீரே. பலவீனத்திலே எங்களுக்கு பலனாய் நீர் வெளிப்பட்டீரே. போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்து வந்தவரே. உள்ளங்கையிலே வரைந்து தாங்கினீரே. இதுவரை கிரகிக்க கூடாத காரியங்களை செய்து வந்தீரே. எத்தனை பெரிய பெரிய அதிசயங்களை எங்க வாழ்க்கையில
செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, தகுதியே இல்லாத நமக்கு தகுதிப்படுத்தி எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து, உயிரற்ற நம்ம வாழ்க்கையில உயிரை தந்து இதுவரை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. நன்றி, இதுவரை பாதுகாத்தவரே. எபினேசரே உமக்கு நன்றி, இதுவரை பராமரித்து எங்களை நடத்தி வந்தவரே. ஷம்மாவாக தேவைகளை கூடவே சந்தித்தவரே. இருந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வல்ல செயல்கள் நினைத்து பாடுங்க உள்ளமே. எத்தனை பெரிய செயல்கள் சொல்லுங்க, உள்ளத்தின் அடியாளத்தில் இருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு வல்ல செயல் நினைத்து நினைச்சு ஓ ஐயா சொல்லுங்க, நல்லவரே நல்லவரே நல்லவரே. ஓ சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க ரொம்ப நல்லவர். எல்லாரும் கைகளை வல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி. சபையார் எல்லாம் கைகளை உயர்த்தி நல்லவரே. ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே. நல்லவரே. சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, எத்தனை இன்னல்கள், எத்தனை எங்களை பிரிக்க முடியாது, இயேசுவை விட்டு பிரிக்க முடியாது. உம்மை சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை விட்டு ஒரு காலம் ஒரு சூழ்நிலையும் எத்தனை எது வந்தாலும் சரி உம்மை விட்டு என்ன பிரிக்க கூடாதப்பா. உம்மை பிரியேன் ரத்தமே சாட்சியாய் வாழ்வே. நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே. நிச்சயம் நிச்சயமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ரட்சகரே, எங்களை ரட்சித்தவரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றினவரே, இயேசுநாதா இயேசுநாதா. ஆராதனை 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 ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே, இயேசுநாதா இயேசுநாதா. ஆராதனை. சொல்லுங்க, உம்மை உயர்த்து, பெரியவர் நீ, சிறந்தவர் நீ. ஆராதனை. வழிகாட்டும் துணையாளரே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே. இதுவரை வழிகாட்டினவர், வழிகாட்டும் எவ்வளவு அருமையா வழி நடத்தினார். இதுவரை நடத்தி வந்தவரே, இதுவரை நம்ம துணையாய் சொல்லுங்க, அன்பான் அன்பான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. அன்பான் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக. எல்லாரும் சபையார் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி ஆராதனை. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை. சொல்லுங்க, என் நண்பர் நண்பர் சொல்லுங்க எல்லாரும், கேருபீன்கள் சேராபீன்கள் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் அவன் பரிசுத்தர். போற்றிடும் எங்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும்
சொல்லுங்க ஒன்று சேர்ந்து சத்தமா ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. உலகத்துல எத்தனை பரிசுத்தர் இருந்தாலும் நம்ம தேவனுக்கு நிகரான பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உலகத்தில் எவ்வளோ பரிசுத்தவான்களை காட்டிலும் தூதர்களை காட்டிலும் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தவராய் ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கலாம், ஆனா பரிசுத்தர் என்பது ஒரு மேலான ஒரு நாமம். சொல்லுங்க எப்படி கேருபீன்கள் சேராபீன்கள் பரலோகத்தில் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுகிறதோ அதே போல இப்போ பூமியில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம். எல்லாம் உங்க ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக கைகளை உயர்த்தி உங்க கண்களை மூடி 7 முறை நல்ல சத்தமா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்ல போகிறோம். சொல்லுவோம் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். சொல்லுங்க கடைசியா ஒரு முறை சத்தமா சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 நீர் பரிசுத்தர். ஒரே வார்த்தை அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். பரிசுத்தர் சொல்லுங்க. உங்கள் கண்களை மூடி வேடிக்கை பார்க்காம இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரை கூப்பிடுங்க. நீங்க பரிசுத்தர் சொல்ல சொல்ல நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவோம். கையை உயர்த்தி சொல்லுவோம் பரிசுத்தர். ஆண்டவரே உமக்கேற்ற பரிசுத்தம் ஓ சந்தலராதலமா உமக்கேற்ற பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் ஓ திலானி சலா நீர் ஓ பரிசுத்தர் ஸ்திலாராகா பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே சொல்லுங்க நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் ஓ நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் மந்தமும் மாணவரே அல்வாவும் மேகாவும் அவர்தான் முடிவு. ஆதியும் மந்தமும் சொல்லுங்க சொல்லுங்க நீர் பரிசுத்தர் அல்வாவும் மேகா. சபையார் ஒன்று சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் உம்மை போல பரிசுத்தராய் மாற்று. எங்க ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவி இறங்கி வருவார். பரிசுத்தர் பரிசுத்தராய் மாற்றுகிறவர். பரிசுத்தர் பெருகணும் நீர் நீர் பரிசுத்தர் உயர்ந்திருக்கணும் பரிசுத்தரே. சிந்தையில பரிசுத்த இருதயத்துல பரிசுத்த செயல்ல பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க நீங்க ஒருவரா நீர் மட்டும்தான். நீரே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. அல்லேலூயா. கைகளை அசைத்து Holy Spirit, we welcome you, Master. பாடுங்க பாடுங்க. உங்க தடைகள் விலகும். உங்க துன்பங்கள் துக்கங்கள் மாறும். தடைகள் எல்லாம் உயர்த்த உயர்த்த அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலை வேளையில ஆவியானவருடைய கிரியை அவருடைய பிரசன்னம் சபையை மூடி இருக்கிறது. அப்படியே இந்த ஆராதனை வேளை சொல்லுங்க. இதுவரை நடத்தின அந்த எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் உங்களை நடத்தி வந்தார் இல்ல. யோசிச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில
எத்தனை தடைகள், எத்தனை இன்னல்கள், அதை ஒவ்வொன்றாய் ஆண்டவர் கடக்க செய்தார். நம்ம கூட சேர்ந்து இந்த வருடத்தை துவங்கினவர்கள் 4 மாதங்கள் முடிய போகிறது. ஆனா அற்புதமாய் நம்ம தேவைகளை சந்தித்து வந்த தேவன் எபினேசர். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வருகிற அந்த தேவைகள் எல்லாம் எப்படி ஆண்டவர் சந்திச்சாரு திரும்பி நினைச்சு பாருங்க. சொல்லுங்க, அன்றன்றைக்கான தேவைகளை இதுவரை சந்தித்து வந்தார். மற்றவர்களை காட்டிலும் அற்புதமாக மிக மிக சிறப்பாக சந்தித்து வந்த தேவன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தி வந்தது. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தி வந்தது. அந்த எபினேசரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை நடத்தினவரே, நீர் எபினேசரே, தேவைகளை சந்தித்து வந்த எபினேசரே, இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த எபினேசரே, இதுவரை எங்களை பராமரித்த எபினேசரே, இதுவரை சுகத்தை கொடுத்து எங்களை திடமாய் நடக்க செய்த எபினேசரே, இதுவரை மற்றவர்கள் காட்டிலும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற எபினேசரே, எங்களை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிற எபினேசரே. எத்தனையோ முறை அவருக்கு பயந்து நடக்கல, ஆனா இதுவரை ஆண்டவர் நம்மளோட கூட நம்ம இருந்து எத்தனை முறை அவருக்கு செய்தார் இல்ல, எத்தனை முறை அவருக்கு விரோதமாக நம்ம துரோகங்கள் செய்தோம், பாவங்களை செய்தோம், அவர் விட்டு தூரம் ஓடி. எத்தனையோ முறை அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள இல்லாமல், எத்தனையோ முறை அநியாயங்களை செய்து அக்கிரமங்களை செய்து அவருக்கு விரோதமாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போதும் ஆண்டவர் நம்மளோட எபினேசராக இருந்தார். நம்மை கைவிடாத அந்த தேவன், எல்லாரும் அந்த கைவிடாத தேவனை உங்க கைகளை உயர்த்தி, உங்களை கைகளை உயர்த்தி எபினேசர் சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எபினேசர், எங்களை இம்மட்டும் நடத்தின எபினேசர், இம்மட்டும் உதவின எபினேசரே, 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 இந்நாள் வரை உணர்ந்து சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, நினைவாய் இருப்பவரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. கரு போல இதயத்து சுமந்தீரே, நன்றி 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 நன்றி, இது சுமந்தீரே நன்றி. இதுவரை எவ்வளவு அற்புதமாக ஒரு கருப்போட நம்மளை பாதுகாத்து வந்தார். எத்தனை காலம் நம்மை சுமந்த தேவனை சொல்லுங்க. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும், நீங்க பாடுங்க சத்தத்தை உயர். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தவர். அன்றன்றை காண என் தேவை, என் குடும்ப தேவை, என் பிள்ளைகள் தேவையை நீங்க தான்ப்பா கொடுத்தீங்க. சொல்லுவ நீர் நடத்திடும் நடத்திடும் விதங்களை சொல்ல, எப்படிப்பா சொல்லு, பூரண வார்த்தையே இல்ல. திரும்பி பாருங்க அவர் நடத்தின விதங்களை. நீங்க நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண. இருக்கிறதிலே சத்தமா பாட போறேன், ஒன்று சேர் சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே, நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே. சொல்லுங்க, நான் இதற்கான பாத்திரன், நான் இதற்கான கிருபை பாத்திரன். எத்தனை பேர் சொல்றீங்க இது கிருபையே வேறொன்றும் இல்ல. ஒவ்வொரு நாள் நம்ம சொல்ல வேண்டியது கிருபை. நான் இதற்கான, எனக்கு உண்டான ஆசீர்வாதம், எனக்கு உண்டான செல்வாக்கு எல்லாம் கிருபை. கிருபையே. மறுபடியும் சொல்லுங்க, நான் இதற்கான. ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. என்னோட பலனோ என்னோட ஜெபமோ கிருபையே வேறொன்றும் இல்லை. சொல்லுங்க, வாயில திறனை. கிருபை கிருபை. இதற்கான பாத்திரன் அல்ல. நடத்துவார், மீதி உள்ள மாதங்கள் வருஷங்களை நடத்துவார்.
கடைசியா எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எபினேசரே, எபினேசரே, எபினேசரே. எபினேசரே, எபினேசரே, சுமந்தவரே, நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே, ஓ நன்றி நன்றி. ஒரு கருப்போல நன்றி. நல்ல சத்தமா கைகளை தட்டி சகல துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி, கீர்த்தி, மரியாதை எல்லாவற்றும் ஒருவருக்கே எடுக்கிறோம். நீங்க பெருகணும் ஆண்டவரே. ஆமென். ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. आज भी हमारे बीच में परमेश्वर का सेवक है। நேற்றைக்கு நான் அவர்கள் 4 பேரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன். कल मैं वो चारों जन से आपसे पहचान करवाया, அதனால இன்றைக்கு நேரடியாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். तो इसीलिए हम जल्दी से परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। நேற்றைக்கு காலையிலேயும் இரவிலேயும் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். कल सुबह और शाम के समय परमेश्वर की वचन को हम सुने और बहुत आशीर्वाद पाए हैं। ஆமென். आमेन। பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். पास्टर जी प्रचार करने में और वो संदेश देने में अलग है। பாஸ்டர் மேய்ப்பன், पास्टर आपका चरवा है। மேய்ப்பன் கையில கோல் தான் இருக்கும். चरवा के हाथ में लाठी ही रहता है। ஆமென். आमेन। அவங்க கம்ஃபர்ட் மினிஸ்ட்ரி. वो जो है कंफर्ट करके जो मिनिस्ट्री से हैं। ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு, ஒவ்வொரு அபிஷேகம். हर एक व्यक्ति को हर एक बुलावट और एक अभिषेक है। சும்மா எப்பவுமே அடி வாங்கிட்டு இருக்க கூடாதுன்னு அப்படிப்பட்டவங்க எல்லாம் கர்த்தர் நமக்கு கொண்டு வர்றது. तो इसीलिए हमेशा मार नहीं खाना है कर कर, इसीलिए उन्हें लेकर आते हैं। Praise the Lord. हालेलुया, Hallelujah. हालेलुया। இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம். நாம் கரங்களை தட்டி ஏமன் தேவனுடைய ஊழியக்காரரை வரவேற்போம். आज भी हम परमेश्वर की वचन को सुनने वाले हैं। ताली बजाकर उनकी स्वागत करेंगे हम। ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से प्यार से मैं स्वागत करता हूँ। இயேசு மிகவும் நல்லவர். यीशु बहुत अच्छा है அவர் நல்லவராகவே இருப்பார். और हम सभी के लिए वो अच्छा ही रहेगा। ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். वो कभी भी हमारे लिए बुराई नहीं करेंगे। பார்ப்பதற்கு தீமை மாதிரி தெரியும், देखने के लिए वो बुराई जैसा लगेगा, ஆனா கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். लेकिन परमेश्वर उसे अंत में भलाई के रूप में खत्म எத்தனை करेंगे। பேர் ஆமென் சொல்வீர்கள்? कितने जन आमीन कहेंगे? எல்லாரும் கண்களை மூடி सभी लोग आंखें बंद कर ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். प्रभु यीशु मसीह के और हम देखेंगे। கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, परमेश्वर हमसे बात करने के लिए, ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்யும்படியாக आत्मा प्रभु हमारे बीच में क्रिया करने के लिए எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். सभी जन परमेश्वर के और हम देखेंगे। கண்மலையை மீட்பெருமாகிய கர்த்தாவே, चट्टान और हमारा सुरक्षा என் परमेश्वर, வாயின் வார்த்தைகளும் हमारे मुंह के शब्द, என் இதயத்து தியானமும் मेरे मन के जो ध्यान है உமக்கு பிரியதா இருப்பதாக वो आपके प्रिय हो प्रभु। என்னை மறைத்து வெளிப்படும். मुझे छिपाकर आप प्रकट होइए। கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதா. मसीह के नाम से प्रार्थना करता हूँ पिता। ஆமென். आमेन। கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். हाथ उठाकर நான் தேவ சமூகத்திலே காலையில் எழுந்து காத்திருக்கும் பொழுது परमेश्वर के भवन में मैं सुबह उठकर जब इंतजार कर रहा था, ஆண்டவரே நான் என்ன வார்த்தை சொல்ல வேண்டுமோ ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது मैं परमेश्वर क्या वचन कहना है कर जब मैं परमेश्वर से बात வேதத்தில் कर ஒரு रहा அருமையான था, வசனத்தை காண்பித்தார். ये शास्त्र में से एक अच्छे वचन को परमेश्वर ने दिखाए। உபாகமம் புஸ்தகம் व्यवस्था ग्रंथ का किताब 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 18ஆம் வாக்கியம். 18वां वचन। Book of Deuteronomy chapter 13 verse 18. व्यवस्था ग्रंथ 13वें अध्याय का 18वां वचन। கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். Please read. तब वो जब तू अपने परमेश्वर यहोवा की जितनी आज्ञा में आ जा, तू सुनाता है और उन सब को मानेगा, और जो तेरे परमेश्वर यहोवा की दृष्टि में ठीक है वही करेगा। தேவன் இங்கு 5 காரியத்தை சொல்லுகிறார். परमेश्वर यहाँ पर 5 कार्यों को बताते हैं। முதலாவது சொல்லுகிறார் கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி.
पहला कहते हैं कि उनके गुस्सा से अटकर, ரெண்டாவது உனக்கு தயவு செய்து, दूसरा तेरे लिए दया कर कर, மூணாவது உனக்கு இறங்கி, तीसरा तेरे लिए उतर कर, நாலாவது உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி, चौथा जो तेरे पिताओं को जो आज्ञा दिया उसके अनुसार, கடைசியா சொல்லுகிறார் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். अंत में कहते हैं कि तुझे फैलाएंगे, बढ़ाएंगे. நம்முடைய தேவன் விருத்தி அடைய பண்ணுகிறவர். हमारा परमेश्वर फैलाने वाला परमेश्वर है. விருத்தி என்று சொன்னால் வளர்ச்சி என்று பொருள்படும். बढ़ोती मतलब फैलना. விருத்தி என்று சொன்னால் முன்னேற்றம் என்று பொருள்படும். बढ़ोती मतलब आगे बढ़ना. விருத்தி என்று சொன்னால் விரிவாக்கம் என்று பொருள்படும். बढ़ोती मतलब और चौड़ा விருத்தி होना. என்று சொன்னால் பெருக்கம் என்று பொருள்படும். बढ़ोती मतलब और गुना बढ़ना. விருத்தி என்று சொன்னால் பலுக்கம் என்று பொருள்படும். बढ़ोती मतलब और फैलना. ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபை நாட்டப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த விருத்தி என்ற ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும். एक उद्धार पाकर एक कलीसिया में रहने वाले सभी बच्चों के अंदर ये जो बढ़ोती है वो दिखाई देना चाहिए. தேவன் இந்த உலகத்திலே மக்களை ஆசீர்வதித்தது விருத்தி பெருக்கம் முன்னேற்றம் தான். परमेश्वर इस दुनिया में लोगों को आशीर्वाद करने का कारण बढ़ोती और आगे बढ़ना है. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தை வைக்கும்போது பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். आदम और हवा को परमेश्वर ने आशीर्वाद सृष्टि कर जब वाटिका में रखे थे, उन्होंने कहा कि आप बढ़कर फैलो. ஜலத்தினாலே மக்களை அழித்த பிறகு நோவாவை அவருடைய குடும்பத்தை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதி பலுகி பெருகி பூமியை நிரப்புகள் என்று சொன்னார். जल से भी लोगों को परमेश्वर ने नाश किया, तभी भी नूह के समय में परमेश्वर ने कहा कि आप बढ़कर फैलो. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்போது உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணு என்று ஆசீர்வதிக்கிறார். अब्राहम को भी उसी तरह आशीर्वाद करते वक्त कहा कि मैं तुझे और बढ़ाऊंगा कर. ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ईसाक को भी आशीर्वाद कर इसी देश पे मैं तुझे बढ़ाऊंगा और फुलाऊंगा कर. யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வாத வனாந்தரத்தை சொல்லுகிறார் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். रेगिस्तान में परमेश्वर ने भी उसको भी देखकर वही कहा कि मैं तुझे बढ़ाऊंगा और फैलाऊंगा. அப்போ கர்த்தருடைய பிறகு கட்டாயம் இந்த பெருக்கம் பலுக்கம் முன்னேற்றம் வளர்ச்சி விரிவாக்கம் விருத்தி என்ற ஆசீர்வாதத்தை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். तो परमेश्वर के बच्चे ये बढ़ोती, आगे बढ़ना, फैलना, ऊंचा होना, ये सब पाना जरूरी है. ஆண்டவர் விருத்தியை கட்ட மேல 4 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ये बढ़ोती के आगे परमेश्वर 4 कार्य आगे कहते हैं. முதலாவது கோபத்தை விட்டு ஆண்டவர் திரும்ப வேண்டும். पहला, परमेश्वर उसके गुस्से से फिरना உங்க चाहिए. தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை மனவருத்தம் அடையக்கூட தேவன் கோபப்படக்கூடிய ஏதாவது கிரியைகள் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் பாளையத்திலே உங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் தேவன் உங்களை விருத்தி அடைய செய்ய முடியாது. आपके व्यक्तिगत जिंदगी में परमेश्वर नाराज होने जैसे ऐसा कार्य आपके व्यक्तिगत जिंदगी या आपके परिवार में कुछ है तो परमेश्वर आप बढ़ोती होने जैसे कुछ कार्य नहीं कर सकते. தேவனுடைய தயவு உனக்கு இல்லாவிட்டால் கர்த்தரிடத்திலிருந்து விருத்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर की दया आपके लिए नहीं है तो आप परमेश्वर से बढ़ोती को नहीं पा सकते हो. தேவனுடைய இரக்கம் இல்லாவிட்டால் தேவனுடைய விருத்தியை நீ பெற முடியாது. परमेश्वर की दया नहीं है तो आप परमेश्वर की बढ़ोती को नहीं पा सकते हो. சில பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டால் அப்படியே இருப்பா, ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சியும் ஒரு விருத்தியும் காணப்படாது. कुछ लोगों को देखेंगे तो उद्धार पाने के बाद भी वो ऐसे ही रहेंगे, ना बढ़ोती, ना ऊंचा, ना कुछ फैलना. எங்க சபையில ஒரு குடும்பம் இருக்கிறார்கள். हमारे कलीसिया में एक परिवार है. ஒரு இன்கம் இருக்கும்போது இந்த அதே வறுமை அந்த வீட்டில் அவங்க பிள்ளைங்க 3 பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சும் அதே வறுமை அந்த வீட்டில் காணப்படுகிறது. एक जन का आमदनी था, उस समय में भी उनका वही कंगालपन था, और जब 3 जन कमाने लगे तभी भी वही कंगालपन. நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுக்கு திருச்சபை வருகிறார், ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை ஆண்டு தேவனை ஆராதிக்கிறார், உன் வாழ்க்கை ஏதாவது விரிவாக்கம் முன்னேற்றம் விருத்தி வளர்ச்சி ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாயா? आप उद्धार पाकर कितने साल कलीसिया में आ रहे हो और बपतिस्मा लेकर कितने साल हुआ, आपके जिंदगी में बढ़ोती ऐसे सब कुछ हुआ है क्या? ஆங்கிலத்திலே பார்த்தீங்கன்னா பல பதகம் இருக்குது. அதுல NIV என்ற பதத்திலே he will increase your numbers என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो आपके गिनतियों को बढ़ाएगा कर अंग्रेजी में लिखा गया है. உனக்கு என்ன எண்ணிக்கையுடைய ஆசீர்வாதம் இருக்கோ அதுல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். आपके पास जो गिनती है उसमें एक बढ़ोती और आगे बढ़ना होना चाहिए. அப்படின்னா உன் எல்லையிலே தேவ கோபம் இருக்கிறது என்று பொருள்படும்.
या तो आप समझ लीजिए आपके सीमा में परमेश्वर का क्रोध है कर कर, தேவனுடைய தயவு உன் மேல் இல்லை என்று பொருள்படும். परमेश्वर का दया आपके ऊपर नहीं है कर कर समझिए, தேவனுடைய இரக்கம் இல்லை என்று பொருள்படும். परमेश्वर का अनुग्रह नहीं है कर कर இன்னைக்கு நம்மை समझिए। நாமே அலசி பார்த்து आज अपने आप को ही हम நம்ம जानकर தேவசத்து ஒரு விஷயம் அர்ப்பணித்து கொண்டு परमेश्वर के पास समर्पण कर ஒரு कर, பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ண உங்களை அழைப்பு கொடுக்கிறேன். एक समर्पण कर कर मैं प्रार्थना करने के लिए आपको बुलाता हूँ। நான் முகவரியாய் வேதத்திலே எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் விருத்தி அடையப்பட வேகமே ஒரு 5 நிமிஷம் சொல்ல போகிறேன். एक शिष्य के रूप में परमेश्वर क्या क्या कार्य में बढ़ोतरी करना ஆனா चाहते हैं இன்னைக்கு कर कर। ஞாயிற்றுக்கிழமை ஆராதக்கூடிய விசுவாசிகளுக்கு மந்தைக்கு நான் என்ன ஆலோசனை ஆண்டவர் சொன்னார்னா, நீங்க விருத்தி அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை பாடத்தை கற்றுத் தர போகிறேன். इस रविवार के समय में ये बढ़ोतरी और चरवाह को देकर परमेश्वर ने क्या कहा, बढ़ोतरी के लिए क्या करना है कर कर ये सीख सिखाने वाला हूं मैं। நேற்று காலையும் நேற்று மாலையும் ஆறுதலான வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை சொன்னேன். இன்றைக்கு காலை சத்தியம் கொஞ்சம் கடுமையா இருக்கும். कल सुबह और शाम को दिलासा भरे हुए वचन मैंने कहा, ஒருவேளை நான் சொல்லுகிற வார்த்தை உங்க இதயத்தை காயப்படுத்தலாம். आज का जो वचन कठिन होगा आपके हृदय को घायल कर ஆண்டவர் सकता है। ஆண்டவர் என் கூட பேசுறான்னு ஒப்பு கொடுத்தனா ஆசீர்வாதம். परमेश्वर मेरे से बात कर रहे कर कर समर्पण करेंगे तो இல்ல आशीर्वाद, பாஸ்டர் ஏதோ சொல்லி கொடுத்தார் போல, அதனால தான் இந்த சன்னையில மெசேஜ் கொண்டு வந்தா உன் நிலைமை பரிதாபம். या तो पास्टर जी ने कुछ कह दिया इसलिए चेन्नई से मैसेज लेके आए तो वो आपके लिए आइयो है। நான் சபைகளை நிறுவன ஊழியராய் 100 சபைகளுக்கு தலைவராய் திருச்சபைகளுக்குள்ளே மக்களை உருவாக்குற ஊழியராக சொல்லுகிறேன். இன்னைக்கு சத்தியம் வித்தியாசமா இருக்கும். முகவரையாய் கொஞ்ச நேரம் நான் 5 நிமிஷம் ஆறுதலா சொல்லி அதற்கு பிறகு நான் விருத்தி அடைய என்ன செய்ய வேண்டும் பாடத்தை கற்றுத்தர ஆவியானவரால் கட்டளை பெற்று வந்திருக்கிறேன். मैं कई कलीसिया को उत्पन्न किया हूं और 100 से अधिक कलीसिया का जो ऊपर हूं, इसीलिए ऐसा नहीं कि आज का सच्चाई जो है वो अलग तरीके से रहेगा, इसलिए मैं आपको कहना चाहता हूं। நான் வேகமாய் ஆண்டவர் எதெல்லாம் விருத்தி அடைய ஒரு 10 விஷயம் வேகமா சொல்ல விரும்புகிறேன். मैं 10 कार्य कहना चाहता हूं, बढ़ोतरी क्या है कर कर परमेश्वर के இது नाम से। முகவரை தான், இது செய்தி கிடையாது. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனா சொல்ல விரும்புகிறேன். एक विषय है, ये संदेश नहीं है, इसे मैं कहना चाहता हूं। ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, उत्पत्ति के 30वें अध्याय के 34वें अध्याय में पढ़ेंगे। இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து விருத்தி அடை நான் சொல்ற பார்த்தா விருத்தி வரும் முகவரையில. இவ்விதமாய் இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் 43 திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். முதலாவது யாக்கோபு என்ற ஒரு மனுஷன் நிறுத்த விரும்புகிறேன். அந்த யாக்கோபு என்ற மனுஷன் அப்பா அம்மா விட்டு மாமா வீட்டுக்கு போகும்போது தனிமையா வெறுமையாய் போகிறான். पहला याकूब कर मनुष्य के बारे में मैं बताना चाहता हूँ। अपने माता पिता को छोड़कर अपने ससुर के अपने मामा के घर पे जब गया था वो अकेले में गया, கோலும் கையுமா போனான்னு வேதம் சொல்லுகிறது. केवल खाली हाथ और लाठी को लेकर ஆனா गया கர்த்தர் அந்த அர்த்தத்தை மனிதனை ஆசீர்வதிக்கிறார். लेकिन परमेश्वर उस मनुष्य को வேதம் आशीष சொல்லுகிறது दिया। இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. वचन कहता है कि ये मनुष्य इस तरह बढ़ा। எதுல விருத்தியாம்? वो किस में बढ़ोतरी? ஆடுகள், भेड़ बकरियां, வேலைக்காரர்கள், नौकरे, வேலைக்காரிகள், दासे, ஒட்டங்கள், ऊंट கழுதைகள், और गधे। இதையெல்லாம் நான் ஆவுக்கு அடைமொழி கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த மனுஷனை நன்மைகளாலே விருத்தி அடைய செய்தார். ये सबको एक आत्मिक निशानी में मैं कहूं तो परमेश्वर इस व्यक्ति को भलाई से इसे भरा। முதல் குறிப்பு, पहला जो चीज है, கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ண நன்மைகள்ல ஒரு விருத்தி இருக்க வேண்டும். परमेश्वर तुझे बढ़ोतरी देंगे तो तेरे भलाई में एक बढ़ोतरी கர்த்தர் होना चाहिए। நன்மையாய் தருவார் வேதம் சொல்லுகிறது. परमेश्वर भलाइयां देते உத்தமமாய் நடக்கிறதுக்கு நன்மையை வழங்காத வேதம் சொல்லுகிறது. जो उत्तम रीति से नहीं चलता उसे भलाई नहीं मिलता தம்மை है நோக்கி करके। கூப்பிடுவதற்கு நன்மைகளை அருளாத எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. अपने और देखकर पुकारता उसे मैं भलाई कैसे ना அவரை दूं कर। நேசிக்கிறதுக்கு அவர் நன்மைகளை தர வேதம் சொல்லுகிறது. मुझसे प्रेम करने वाले को मैं भलाई कैसे ना दूं। ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நல்ல ஆவிக்குரிய சபையில மேய்ப்பெண்களுக்கு தசோபாகளை கொடுத்து தேவ பிள்ளையா இருந்தால் கட்டாயம் கர்த்தர் நன்மைகளால் உன்னை அலங்கரித்து அளவற்ற நன்மைகளை நிரப்பி நன்மைகளை ஒரு விருத்தி உண்டாயிருக்க வேண்டும். उद्धार पाकर बपतिस्मा लेकर कलीसिया में रहने वाले आपको परमेश्वर जरूर भलाई से भरना चाहिए था। நன்மைகள் என்ன அர்த்தம்? भलाई मतलब क्या है? வீடு என்பது நன்மை, घर एक भलाई வாகனம் है। என்பது நன்மை, திருமணம் என்பது நன்மை, குழந்தை பாக்கு என்பது நன்மை, வருமானம் என்பது நன்மை, உச்சிதங்கள் என்பது நன்மை. बच्चे और आमदनी ये सब एक भलाई है।
இப்படிப்பட்ட நன்மைகளால் உன் வாழ்க்கை நிரம்பி விரித்து அடைந்திருக்க வேண்டும். இது தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம். ऐसे सब भलाइयों से आपका जिंदगी बढ़कर फैलना चाहिए, ये परमेश्वर उसके बच्चों को रखने वाला पहला आशीर्वाद है। இரண்டாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் पहले राजाओं 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 29வது வசனம் வாசிக்க கேட்போம். 29 वचन को पढ़ेंगे। தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். மனோவிருத்தியை கொடுத்தார். मन बढ़ोतरी को परमेश्वर ने இரண்டாவது दिया। சாலமோன் என்ற மனுஷன் நிறுத்த விரும்புகிறேன். दूसरा जो सुलेमान को मैं ஆண்டவர் खड़ा இந்த करना மகனுக்கு चाहता हूं, ஞானத்துல ஒரு விருத்தியை கொடுத்தார். परमेश्वर इसको बुद्धि में एक बढ़ोतरी दिए। முதல்ல யாக்கோபு சொன்னேன், पहला मैंने याकूब के बारे में அவன் कहा, நன்மைகள் விருத்தி என்று சொன்னேன். उसके भलाई में एक बढ़ोतरी। இரண்டாவது சாலமோன் மனுஷன் நிறுத்த விரும்புகிறேன், दूसरा ये सुलेमान को खड़ा करना இவனுக்கு चाहता हूं, ஞானத்திலே விருத்தியை கொடுத்தார். इसको ज्ञान बुद्धि में एक बढ़ोतरी। நல்லா கவனிங்க, நீ ரட்சிக்கப்படும் போது தேவன் கொடுக்க ஞானம் வேற. நீ சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு போதனை கேட்டு ஒழுங்கா ஆராதித்து அவனுடைய கட்டளை வாழ்ந்தா ஞானத்தில் ஒரு விருத்தி உண்டாகும். आप कलीसिया में आके उद्धार पाते हो तो एक बुद्धि जो आपका ज्ञान अलग है। जब आप परमेश्वर की सच्चाई को सुनकर उसमें बढ़ते हो तो बुद्धि आपका जो है वो अलग है। ஞானம் ரொம்ப முக்கியம். ये बुद्धि जो है बहुत जरूरी है। இன்னைக்கு ஞானம் இல்லாம நிறைய குடும்பங்கள் உடைகிறது. आज इस बुद्धि के बिना कई सारे ஞானம் जो இல்லாமல் परिवार அநேக தொழிற்சாலைகள் உடைகிறது. टूटे। इस बुद्धि के बिना कई सारे कारखाने ஞானம் टूटे। இல்லாமல் நிறைய திருச்சபைகள் உடைகிறது. इस बुद्धि के बिना कई सारे कलीसिया ஞானம் टूटे। நிறைய ஐக்கியங்கள் உடைகிறது. इस बुद्धि के बिना कई सारे जो एकता है वो टूटता है। மனைவி புருஷன் கிட்ட ஞானமா பேசணும். पत्नी जो है अपने पति से ज्ञान बुद्धि से புருஷன் बात மனைவி करना கிட்ட है। ஞானமா பேசணும். और पुरुष भी उसी तरह अपने पत्नी से बुद्धि அப்பா से அம்மா बात करना பிள்ளைங்க है। எதிர்க்க ஞானமா நடந்துக்கணும். और माता पिता अपने बच्चों के सामने बुद्धि से चलना है। பிள்ளைங்க எதிர்க்க புருஷப்பட அடிச்சு நீ சண்டை போட்டீங்கன்னா பிள்ளை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். माता पिता सामने लड़ाई करेंगे तो बच्चे उसे देखते रहेंगे நாளைக்கு அதே மாதிரி தான் பிள்ளைய வளரும். और कल बच्चे भी उसी तरह बढ़ेंगे। பாஸ்டர் கிட்ட ஞானமா பேசணும். पास्टर के पास बुद्धि से बात ஃப்ரெண்டு करना கிட்ட है ஞானமா பேசணும். और बच्चों से भी बुद्धि से। எங்க எதை பேசணுமோ அதை பேசணும். और कहाँ कैसा बात करना ஞானமா है நடந்து वैसा। கொண்டால் பிரிவினை உண்டாக உடைப்புகள் வரும். बुद्धि नहीं है तो उसमें तोड़ना और अलग होना இந்த होगा। ஞானம் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதை விருத்தி அடைய செய்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. बुद्धि जो है परमेश्वर देने वाला आशीर्वाद है और वचन में लिखा है कि वो आगे बढ़ता है। மூன்றாவது ஒரு மனுஷன் நிறுத்த விரும்புகிறேன். तीसरा एक मनुष्य को मैं ஆதியாகமம் कहना புஸ்தகம் चाहता हूं। 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். उत्पत्ति के 26वें अध्याय का 13 वचन। ஆதியாகமம் 26:13. उत्पत्ति के 26वें अध्याय का 13 वचन। அவன் ஐஸ்வர்யனாகி அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி இங்க அடைந்து பாருங்க, விருத்தி அடைந்து. மகா பெரியவனானான். இது வந்து யார் சொல்றான்னா ஈசாக்கு குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर ईसाक के बारे में वचन में लिखा है। வேதம் சொல்லுகிறது, நீங்க மேல வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஐஸ்வரனாகி என்று எழுதப்பட்டிருக்கும். वो धनवान हुआ कर लिखा है। verse 12 பாத்தீங்கன்னா 12वें वचन में देखोगे ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வச்சு 100 மடங்கு பலன் அடைந்தான். ईसाक ने बीज बोजा, परमेश्वर उसे आशीर्वाद किया और उससे 100 गुना बढ़ा। 13ஆம் வசனம் அவன் ஐஸ்வர்யனாகி. 13वां वचन में वो धनवान हो அதுல வந்து விருத்தி. उसमें एक उन्नति। ஐஸ்வர்யம் என்று சொன்னால் பொருளாதாரம் என்று பொருள்படும். ये जो धन मतलब कहेंगे तो हमारे आर्थिक स्थिति। மூன்றாவது பொருளாதாரத்தில் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். हमारे आर्थिक स्थिति में परमेश्वर एक उन्नति देंगे। ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொடுக்கிற அதே இன்கம் நீ சபைக்கு 10 வருஷம் வந்து உன் இன்கமே முன்னேறலன்னு சொன்னா எங்கேயோ டிராபேக் இருக்குன்னு அர்த்தம். उद्धार पाकर आप कलीसिया में आकर आपका उतना ही पगार है और आगे बढ़ता नहीं तो आप कहीं ना कहीं जिधर चूक रहे हो। பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்ற வளர்ச்சி இல்லைன்னா தேவ கோபம் பாளையத்தில் இருக்குன்னு அர்த்தம். आर्थिक स्थिति में एक बढ़ोतरी नहीं है तो आपकी छावनी சும்மா में சர்ச்சுக்கு परमेश्वर வர का गुस्सा சும்மா है। சர்ச்சுக்கு வர கை தட்ட பாட்டு பாடுற இதை காணிக்க போற பாஸ்டர் தலையை குதிச்சு ஜெபம் பண்ற அவர் என்னமோ சொல்றாரு நீ கேட்டு வளரன்னு போற. இன்னும் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு இல்லைன்னு சொன்னா, பொருளாதாரத்தில் விருத்தி இல்லைன்னு சொன்னா தேவ கோபம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் பொருளாதாரத்தில் விருத்தி அடைய வேண்டும். कुछ तो कलीसिया में आ रहे हो, दान देकर जा रहे हो, पास्टर के पास सर दे रहे हो, फिर भी है ना आपकी आर्थिक स्थिति में कुछ बढ़ोतरी नहीं है तो आप समझ लीजिए आपकी छावनी में परमेश्वर का गुस्सा है। நான் ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் வந்து பயங்கர வறுமை கோட்டில் இருந்தேன். सेवकाई में जब मैं आया था तब बहुत गरीबी के பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தேன். आर्थिक स्थिति में मैं पीछे था। ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் செழிப்பு பெற்றவர் தேவ மனுஷன் நின்று கொண்டிருக்கிறார். लेकिन परमेश्वर जब मुझे आशीर्वाद करने लगे तो आज मेरी आर्थिक स्थिति में कुशलता भरी है।
நான் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது நான் ஊழியத்தை ஆரம்பத்திலே 400 ரூபாய் என் வீட்டு வாடகை ஒவ்வொரு மாதம் வாடகை கொடுக்க படாத பாடுபடுவேன். घर से जब मैं बाहर निकला, मेरे जो घर में भाड़ा देने के लिए 400 रुपए है, तो हर एक महीना वो देने के लिए बहुत कष्ट उठाया। இன்னைக்கு சென்னையிலே பிரபலமான அண்ணா நகர் என்ற இடத்திலே வீட்டில் குடியிருக்க மாதம் 1 லட்சம் ரூபாய் வாடகை மாத்திரம். लेकिन आज चेन्नई में एक बड़े जगह पे अन्ना नगर में मैं रहता हूँ, वहाँ पर महीना भाड़ा 1 लाख रुपए है। நான் ஊழியத்துக்கு ஆரம்பித்து சைக்கிள் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கு 2 கார் வைத்திருக்கிறேன், 5 புல்லட் வீட்டில் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் வாகனத்தில் கொடுத்து நல்ல வருமானம் கொடுத்து இன்னைக்கு 100 பேருக்கு மாதம் சம்பளம் கொடுக்குற மாதிரி பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். जब सेवकाई में आया था, मेरे पास कुछ नहीं था, लेकिन परमेश्वर ने मुझे 2 गाड़ियां, 5 बुलेट, अच्छे घर, सब जन देकर நான் கிட்ட என்கிட்ட ரொம்ப காசு இருக்கு பெருமையா சொல்ல நினைச்சுக்க போறீங்க. मैं एक घमंड में नहीं, पैसा है, பொருளாதாரத்திலே விருத்தி அடைய செய்கிற கர்த்தரை பேசிக் கொண்டிருக்கிறேன். लेकिन आर्थिक स्थिति में जो बढ़ोतरी देने वाले परमेश्वर के बारे में मैं बात कर रहा हूँ। சர்ச்சுக்கு வந்து இன்னும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர், இன்னும் எனக்கு இன்கம் வரல பாஸ்டர், இன்னும் டைட் பாஸ்டர், கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் விழுந்துச்சு பாஸ்டர் சொல்லக்கூடாது. நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன், பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான், ஆண்டவர் ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடைய செய்தார். कलीसिया में आकर अभी भी मैं गरीबीपन में हूँ, मेरे पास कुछ नहीं है, कोरोना के बाद सब कुछ डाउन हो गया, ऐसा नहीं। इस अकाल के समय में ईसाक ने बीज बोजा और परमेश्वर ने उसे ही आशीर्वाद சோ दिया। நம்பர் 1 யாக்கோபு சொன்ன நன்மைகள் விருத்தி, पहला मैंने याकूब को இரண்டாவது कहा, சாலமோனை சொன்னேன் ஞானத்தில் விருத்தி, दूसरा सुलेमान बुद्धि में மூணாவது बढ़ोतरी, ஈசாக்கை சொன்னேன் பொருளாதாரத்தில் விருத்தி, तीसरा जो ईसाक के आमदनी में बढ़ोतरी है, நான்காவது 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா चौथा दूसरे सामुएल के किताब 5वें अध्याय के 10वां वचन हम पढ़ेंगे। 2 சாமுவேல் 5:10. दूसरे सामुएल का 5वें अध्याय 10वां वचन। தாவீது நாளுக்கு நாள் விருத்தி இந்த அடைந்தான், வசனம் ரொம்ப பிடிக்கும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். நான்காவது தாவீதை நிறுத்த விரும்புகிறேன். चौथा मैं दाऊद को खड़ा करना चाहता हूँ। இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும். டேவிட் வாஸ் a stronger and stronger day by day. जो दावीद था वो दिन बर दिन बलवंत நாலாவது होते गया। தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானாம். चौथा जो है दाऊद दिन बर दिन बढ़ते गया। காரணம் என்ன? அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், उसका मतलब क्या हम कहेंगे? இதுக்கு இப்படி பேர் அவன் கையிடு வேலைகளே கர்த்தர் விருத்தியை கட்டளையிட்டார். उसके हाथों से करने वाले कामों को परमेश्वर ने बढ़ोतरी दिया। நாலாவது குறிப்பு, நீ என்ன கையிட்டு செய்கிறாயோ, படிக்கிற பிள்ளைங்கன்னா படிப்பு, வேலை செய்யணும் வேலை, பிசினஸ் பண்ற பிசினஸ், ஊழியம் செய்யணும் ஊழியம், எதை நீ கையிட்டு செய்கிறாயோ அதிலே ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். चौथा, आप जो भी हाथ रखकर काम करते हो, बच्चों के लिए पढ़ाई हो सकता है, आपके लिए काम हो सकता है, सेवकाई, तो सेवकाई उसमें एक बढ़ोतरी होना चाहिए। தாவீது ராஜ்யம் பார்த்தது சின்ன சிறிய கூட்டம், சின்ன ராஜ்யம். ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய விருத்தியை கடந்து பல ஆண்டுகள் ராஜ்யம் வருது மகிமையா கர்த்தருக்கு நித்திரை அடைந்தான். दाऊद का एक छोटा सा राजपद था, उसका जगह बढ़ कर परमेश्वर के अंदर, फिर अंत में वो नींद में गया। ஐந்தாவதாக யாத்திரையாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசி கேட்போம். निर्गमन के किताब के 23वें अध्याय का 30वां वचन। நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரத்தி இந்த விடுவேன். இடத்தில் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சுற்றி சத்துருக்கு இருக்கிறார்கள், சத்துருக்கு மத்தியிலே உன்னை விருத்தி அடைய செய்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்துவேன் என்று சொல்லுகிறார். यहाँ इजराइल लोगों को देखकर परमेश्वर कहता है कि तुझे घेर कर शत्रु है, उन्हें मैं थोड़ा थोड़ा कर उन्हें भगाऊंगा कर। சோ ஐந்தாவது இப்படி சொல்லுகிறேன், சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். पांचवा मैं ऐसा कहना चाहता हूँ कि आपके शत्रुओं के बीच में परमेश्वर உன்னை आपको சுற்றி फुलाने लगेंगे। உன்னை சுற்றி சத்துருக்கள் காணப்படலாம், आपको घेर कर आपके दुश्मन வேலை बन செய்ய सकते சத்துருக்கள் காணப்படலாம், हैं, या काम में दुश्मन हो வீட்டான सकते हैं, சத்துரு या காணப்படலாம். घर में भी दुश्मन हो சத்துரு सकते பார்த்து हैं। கொண்டே இருக்கும்போது அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ये दुश्मन देखते देखते ही उनके बीच में ही परमेश्वर आपको बढ़ोतरी देंगे। இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इजराइल लोगों के बारे में वचन में அப்ப लिखा 5 है। காரியங்களை சொன்னேன். मैंने 5 कार्य कहा। முகவரியாக ये विषय में நன்மைகளை விருத்தி அடைய பண்ணுவார். भलाई में बढ़ोतरी देगा। யாக்கோபை சொன்னேன், याकूब को ஞானத்தில் விருத்தி அடைய பண்ணுவார். बुद्धि में बढ़ोतरी சாலமோனை देंगे। சொன்னேன், सुलेमान பொருளாதாரத்தை விருத்தி அடைய பண்ணுவார். आर्थिक स्थिति में ஈசாக்கை बढ़ोतरी। சொன்னேன், ईशाक को कहा கையிடு வேலைகளை விருத்தி அடைய பண்ணுவார். हाथ रखकर करने वाले कार्य में बढ़ोतरी। தாவீதை சொன்னேன், दाऊद के बारे में சத்துருக்கு कहा, மத்தியிலே दुश्मनों के बीच में விருத்தி அடைய பண்ணுவார். बढ़ोतरी देंगे। இப்படிப்பட்ட விருத்தி, வளர்ச்சி, முன்னேற்றம், பெருக்கம் என்ற ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் கட்டாய பெற்று இருக்க வேண்டும். ऐसा बढ़ोतरी प्रगति जो है परमेश्वर के बच्चों को जरूरी है पाना।
இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா தேவ கோபம், அந்த முதல் வரி வருகிறது, தேவ கோபம் உன் எல்லையில் இருக்கிறது. ஏதோ ஆண்டவர் மேல் வருத்தமா இருக்கிறார். இன்னைக்கு காலை ஆராதனை ஒப்பு கொடுத்து அழுது ஜெபித்தீங்கன்னா தேவ கோபம் உன்னை விட்டு திரும்பி உனக்கு ஆண்டவர் தயவு செய்து உனக்கு ஆண்டவர் இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். ये सब आशीर्वाद आपको अब तक नहीं मिला है तो आप समझ लीजिए आपके सीमा में परमेश्वर का गुस्सा है. आज आप लोग को समर्पण कर कर परमेश्वर से प्रार्थना करना है, तभी जाकर परमेश्वर आपको दे सकता है आशीर्वाद है. நான் என்னைக்குமே ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னா நீ ஏதோ டிராபேக்ல இருக்குன்னு அர்த்தம். आप कभी भी कहोगे कि मैं परफेक्ट, मैं सब कुछ ठीक हूं, तो आप कहीं ना कहीं पीछे हो. தேவ சமூகத்திலே அமர்ந்து परमेश्वर के भवन में நம்மை इंतजार நாமே कर कर, பரிசோதித்து பார்த்து अपने आप को हम जांच कर, நம்ம இருதயத்தை கிளறி பார்த்து हमारे मन को खोद के देख कर, நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுத்து हमारे मन को सौंप कर, ஏன் என் வாழ்க்கையில விருத்தி இல்ல, क्यों मेरे जिंदगी में एक ஏன் बढ़ोतरी என் नहीं, வாழ்க்கை முன்னேற்றம் இல்ல, क्यों मेरे जिंदगी में ஏன் आगे என் नहीं बढ़ வாழ்க்கை पा रहा हूं, வளர்ச்சி இல்ல, क्यों मेरे जीवन में एक बढ़ोतरी எனக்கு नहीं, அப்புறம் ரட்சிக்கப்பட எங்கேயோ போயிட்டானே, मेरे पीछे जो उद्धार पाया वो तो எனக்கு कहीं அப்புறம் आगे பின்னாடி चला வந்து गया, கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிட்டாரே, मेरे पीछे जो आया परमेश्वर ஏன் आगे என் लेके வாழ்க்கையில் ஒரு गया, ஆசீர்வாதம் இல்ல, क्यों मेरे जीवन में பாஸ்டர் आशीर्वाद எவ்வளவு नहीं, ஜெபம் பண்றாரு, पास्टर जी कितना சபையில ही எவ்வளவு प्रार्थना நான் कर रहे ஊழியம் हैं, செய்யறேனே, कलीसिया में ஏன் कितना ஒரு ही விருத்தியே सेवकाई कर रहा இல்லையே, हूं, क्यों एक बढ़ोतरी नहीं, தேவ கோபம் உன் எல்லையில விளையாடி கொண்டிருக்கிறது, परमेश्वर का गुस्सा आपके தேவ सीमा में தயவு है, உன்மேல் காணப்படவில்லை, परमेश्वर का दया தேவனுடைய आपके ऊपर இரக்கம் नहीं, ஆண்டவர் உனக்கு காண்பிக்கவில்லை, परमेश्वर का अनुग्रह परमेश्वर தேவனுடைய ने கண் दिखाया, உன்னை தப்ப விடாது. परमेश्वर का आंख से आप बच नहीं सकते. நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, आप सौंपते समय, நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது आप समर्पण करते समय, தேவன் உங்கள் மேல் இருக்க கோபத்தை ஆற பண்ணி परमेश्वर जो आपके ऊपर जो உனக்கு गुस्सा है, उसे இறங்கி ठंडा कर कर உனக்கு தயவு செய்து आपके लिए उतर कर दया உன்னை कर விருத்தி कर அடைய பண்ணுவா. आपको बढ़ाने கை தட்டி लगेंगे. ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे. போகட்டும், இதுவரைக்கும் முகவரையா சொன்னேன், अब तक एक मैं विषय के रूप में कहा, இப்பதான் மெசேஜ் டாபிக்கே வர. अभी हम मैसेज के अंदर आएंगे. இன்னைக்கு மெசேஜ் தலைப்பு என்னன்னு சொன்னா, आज मैसेज का जो सब्जेक्ट क्या है, ஒரு தேவ பிள்ளை விருத்தி அடைய एक परमेश्वर के बच्चा बढ़ोतरी होने के लिए என்ன செய்ய வேண்டும். क्या करना चाहिए. ஓகே பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய தேவன் விருத்தி அடைய பண்ணுகிறவ நன்மையில விருத்தி, ஞானத்தில விருத்தி, பொருளாதாரத்தில் விருத்தி, கையிடும் கால விருத்தி, சத்துருக்கமத்தில் விருத்தி, ஒரு விருத்தி அடையணும் ஆசையா தான் இருக்கு. நான் என்ன பண்ண வேண்டும் என்ற பாடத்தை இப்ப கற்று தர போகிறேன். ठीक है पास्टर जी, आप कहते हैं कि हमारा परमेश्वर भलाई देता है, तो बुद्धि में, भलाई में और हाथ रख कर देने वाले आर्थिक स्थिति सब में बढ़ोतरी है, तो उसके लिए मुझे क्या करना है. நான் சொல்லித்தர பாடத்தை நீங்க கூர்ந்து கவனித்து உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணீங்கன்னா இன்னைக்கே விருத்தி ஸ்டார்ட் ஆயிடும். जो मैं आपको सिखाने वाला हूं उसे अच्छे से ध्यान देकर आपके जिंदगी में अप्लाई करोगे तो आज ही होगा. சும்மா நான் விருத்தி அடையாத காரணம் இவன் தான் காரணம், அவன் தான் காரணம், சர்ச்சு காரணம், பாஸ்டர் காரணம், சர்ச்சு சரியில்லை வேற சர்ச்சுக்கு போலாம யோசிச்சு எங்க போலாம் உருப்பிட முடியாது. नहीं तो आप ऐसा कहो कि मैं बढ़ने का यही कारण है, मैं इसलिए बढ़ नहीं पा रहा हूं, उसके वजह से ऐसा आप बताते रहेगा तो दूसरे कलीसिया में जाना है तो आगे नहीं बढ़ पाओगे. விருத்தி அடையாததுக்கு நான் தான் காரணம் என்று ஒப்பு கொடுத்து बढ़ोतरी नहीं हुआ उसका मैं ही என் कारण हूं. வாழ்க்கையில் ஏதோ கிரியை இருக்குன்னு அர்ப்பணித்து मेरे जिंदगी में कुछ तो क्रिया है, நீங்க ऐसा அலசி समर्पण பார்த்து कर, ऐसा जांच के தேவ देखो, சமூகத்தில் சரணம் அடையும் பொழுது परमेश्वर के समूह में ஆண்டவர் जब आओगे, ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். परमेश्वर आपको आशीर्वाद करने लगेगा. இதே 13ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் தான் நம்ம வாசித்த கீவேர்ட். 18ஆம் வசனம் தான் நான் ஆண்டவர் சொன்ன வசனம் அவர் கோபத்தை உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி பிதாக்கள் விருத்தி, அதுதான் கீவேர்ட் 18ஆம் வசனம். அந்த அதிகாரம் முழுவதும் இப்போ நாம் தியானம் பண்ண போகிறோம். திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், உபாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 13ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 18 வசனம் இருக்கு. 18ஆம் வசனம் தான் நான் கீவேர்டாக ஆரம்பித்தேன். முதல்ல 17 வசனம் இருக்கு. அதை நான் ஒரு 100 முறை வாசித்தேன். திரும்ப முழங்காப்பேடு 100 முறை வாசிக்கும் போது அதில் 6 காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ये जो 13वां अध्याय है इसी में 18वें वचन है, इसको मैं बार बार जो पढ़ रहा था इसमें 100 कार्य है, परमेश्वर ने उसी के बारे में நீங்க मुझे வேதத்தை बात दिलाई है. திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். वचन को खोल के रख लीजिए. 13ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 13वें अध्याय को रख लीजिए. அதில் நான் சொல்லுகிற வசனம் நீங்களும் கூர்ந்து நான் பாஸ் கரெக்டா கூர்ந்து பாருங்க. जब मैं बोलता हूं तो आप उसे भी अच्छे से देखिए. அதில் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன அந்த பாடத்தை தான் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். परमेश्वर ने इजराइल लोगों को जो सीख सिखाया उसे ही हम सीखने वाले हैं. முதல் குறிப்பு நான் மொத்தம் 6 காரியம் சொல்ல போகிறேன். जो मैं पूरा 6 पॉइंट बताने वाला हूं. தலைப்பு நான் சொல்ற மாதிரி எழுதணும்.
जो सब्जेक्ट में जैसा कह रहा ஒரு हूं, वैसा தேவ करना है। பிள்ளை விருத்தி அடைய என்ன செய்ய வேண்டும் அதான் டாபிக். एक परमेश्वर के बच्चा बढ़ोतरी पाने के लिए क्या करना चाहिए? ஒரு 6 காரியம் கற்று தர போகிறேன். एक 6 कार्य मैं आपको सिखाने நான் वाला சொல்றது हूं। நீங்க நல்லா கூர்ந்து கவனித்து வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த 13வது ஃபுல்லா நீங்க முழங்காப்பட்டு வாசிங்க சொன்னா இன்னைக்கு விருத்தி ஆரம்பமாகிடும். मैं जो बोलता हूं उसे अच्छे से सुनकर घर पे जाकर खाने से पहले 13वें अध्याय को अच्छे से पढ़ोगे तो आज ही बढ़ोतरी शुरू हो जाएगी। முதல் குறிப்பு पहला जो पॉइंट, உபாகமம் புஸ்தகம் व्यवस्थावरण की किताब 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 4ஆம் வசனத்தின் 3வது வரியை வாசிக்க கேட்போம். 4था वचन पढ़ेंगे। நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயந்து भय मानकर, நீங்கள் உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து. तू अपने परमेश्वर यहोवा का भय मानकर। முதல் குறிப்பு पहला जो पॉइंट है, கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். परमेश्वर आपको बढ़ाना चाहिए तो परमेश्वर का डर मानकर चलना है। கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். परमेश्वर का भय मानकर चलना है। இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமாங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பழக்கம் இல்லை. आज बहुत सारों के अंदर गलती क्या है, परमेश्वर का डर मानकर चलने का आदत नहीं है। மனைவிக்கு பயப்படுற புருஷன் இருக்கிறான், पत्नी से डरने वाला पति है, புருஷனுக்கு பயப்படுற மனைவி இருக்கிறாங்க, और जो पुरुष जो है वैसे भी है, அப்பா उनसे அம்மாக்கு பயப்படுற பிள்ளைங்க இருக்கிறாங்க. और माता पिता से डरने वाले बच्चे भी हैं। பாஸ்ட் திட்டுவாரு, பாஸ்ட் அடிப்ப, பாஸ்ட் குச்சி வச்சுவாரு, கை வச்சுருக்காரு, எடுத்து அடிச்சுருவாரு, அப்படின்னு பாஸ்ட பார்த்தா பயப்படுறாரு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு விசுவாசுக்கு மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. पास्टर चिल्लाएंगे, पास्टर मारेंगे, लेकिन परमेश्वर से डरते नहीं है तो विश्वास में कमी है। இங்க இஸ்ரவேலருக்கு மோசே மூலமா கர்த்தர் சொல்றாரு, इजराइल लोगों को मूसा के द्वारा परमेश्वर 18ஆம் வசனத்துல முடிக்கிறாரு விருத்தி அடைய பண்ணுவேன்ட்டு. 18 वचन में बताते हैं कि मैंने ஆனா बढ़ाऊंगा। ஸ்டார்டிங்ல சொல்றாரு, लेकिन शुरुआत में நீங்க कहते हैं, விருத்தி அடையணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். आपको बढ़ोतरी पाना है तो परमेश्वर का भय मानकर चलना है। யாத்திரையாகமம் 14:31 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, व्यवस्थावरण का 14वें अध्याय का 31 पढ़ेंगे ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து ஊழியக்காரன் மேல் விசுவாசம் வைத்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. तो लोग परमेश्वर से डर कर विश्वास रखें। நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா ஊழியக்கார் சொல்ற வார்த்தை மேல விசுவாசம் வைப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு அப்படியே பாஸ்டர் சொன்னா நீ பயந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, பாஸ்டர் வேற மாதிரி சொல்றாருன்னு சொல்லுவீங்க. பாஸ்டர் சொல்ற வார்த்தை மேல விசுவாசம் வச்சீங்கன்னா நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளை என்று பொருள் படும். आप पास्टर जी कहते हैं उससे आप डर मानकर चलोगे तो परमेश्वर से डर मानने के समान है, नहीं तो कहो कि पास्टर जो तो कुछ और सोचकर बोल रहे हैं। உபாகமம் 5:29 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, व्यवस्थावरण का जो 5वें अध्याय पढ़कर கர்த்தருக்கு என்னாலும் பயந்து நடக்க வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के लिए हर दिन भय मानकर चलना है। அதுல என்னாலும் என்ற வார்த்தை கோடிட விரும்புகிறேன். वहां पर प्रतिदिन कर जो उसको 5:29 not 21 29 5वें अध्याय का 29वां वचन, என்னாலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமா. प्रतिदिन परमेश्वर से डर कर चलना है। ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்ச பிறகு அன்னைக்கு கேட்ட மெசேஜ் கேட்டா அன்னைக்கு மாத்திரம் பயந்து இருக்காம, திங்கட்கிழமை லைட்டா பயம் குறையும், செவ்வாய்க்கிழமை லைட்டா குறையும், சனிக்கிழமை ஃபுல்லா போயிடும். रविवार के दिन मैसेज सुनकर अगले दिन जो है सोमवार को थोड़ा सा डर कम होगा, फिर उसके अगले दिन थोड़ा सा और डर कम होगा, फिर आगे पूरा चला जाएगा। என்னாலும் பயந்து நடக்க வேண்டும். हर दिन डर कर चलना है। உபாகமம் 6:13 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, व्यवस्थावरण के 6:13 में पढ़ेंगे கர்த்தருக்கு तो பயப்படுறதுன்னா அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டுமா. परमेश्वर का भय मानना मतलब उसका ही அவரை आराधना தவிர करना। வேற யாரோ ஆராதிக்கிறேன்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். उसके अलावा किसी और की आप आराधना करते हो तो समझ लीजिए कि परमेश्वर உபாகமம் का भय नहीं है। உபாகமம் 6:24 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, व्यवस्थावरण का 6वें अध्याय का 34वां वचन கர்த்தருக்கு पढ़ेंगे। பயப்படுற பயம்னா கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर का भय मानना मतलब उसके व्यवस्था को पालन करना। யோசுவா 24:14 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, यहोशू के जो 24वें अध्याय के 14वां वचन கர்த்தருக்கு पढ़ेंगे। பயப்படுறதா உத்தமமா இருக்க வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर का भय मानना उत्तम है। யோபு 1:1 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, யோब की किताब में पहले अध्याय கர்த்தருக்கு पढ़ेंगे। பயந்தார் பொல்லாங்கு விளங்க வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर का भय मानना हानि से दूर करता है हमें। சங்கீதம் 128:1 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, भजन संगीता 128 का 1 पढ़ेंगे तो கர்த்தருக்கு பயப்படுறதா அவர் வழிகள் நடக்கணும். परमेश्वर का भय मानना मतलब उसके मार्ग में ரெண்டு வழி चलना। இருக்கு, ரெண்டு வழி இருக்குங்க. दो मार्ग है, ஒன்னு மனுஷனுடைய வழி, एक मनुष्य का இன்னொன்னு मार्ग, கர்த்தருடைய வழி. दूसरा परमेश्वर ஆண்டவருக்கு का। பயப்படுற பிள்ளைன்னு சொன்னா परमेश्वर
परमेश्वर का डर मानने கர்த்தருடைய वाला வழி बच्चा है। நடப்பான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वो परमेश्वर के मार्ग में चलेगा कर இப்ப நான் இந்த लिखा गया। வசனங்கள் எல்லாம் கோர்த்து சொல்லுகிறேன். अभी ये वचनों को मैं जुड़ करके कहता हूं, கர்த்தருக்கு பயப்பட அவர் வழியில் நடக்க வேண்டும். परमेश्वर का जो भय मानता है, उसके கர்த்தருக்கு मार्ग में- பயப்படால் பொல்லாப்புக்கு விலக வேண்டும். परमेश्वर का भय माना हानि से கர்த்தருக்கு अच्छा। பயப்பட அவர் கட்டளைப்படி நடக்க வேண்டும். परमेश्वर का भय माना கர்த்தருக்கு व्यवस्था பயப்பட அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். परमेश्वर का भय माना मतलब केवल उसकी கர்த்தருக்கு பயப்பட आराधना। அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். परमेश्वर का भय माना கர்த்தருக்கு मतलब பயப்பட அவர் उसकी इच्छा के சத்தத்துக்கு अनुसार। கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर का भय माना मतलब उसकी आवाज को सुनना। கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன்னை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். परमेश्वर का भय मानकर आप चले गए तो परमेश्वर आपको बढ़ाने लगेंगे। நீ யாருக்கு பயப்படுறியோ இல்லையோ, आप जिससे डरते ஐயோ हो नहीं। வசனம் இப்படி சொல்லுகிறது, वचन ऐसा कहता ஐயோ है, வார்த்தை இப்படி சொல்லுகிறது, अरे शब्द ऐसा कहता ஐயோ है, கர்த்தருடைய கட்டளை இப்படி சொல்லுகிறது, अरे परमेश्वर का ஐயோ व्यवस्था கற்பனை ऐसा இப்படி कहता விதித்து है। இருக்கிறது. ऐसा लिखा है। ரொம்ப கிறிஸ்துவ லைஃப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. मसीही लाइफ में बहुत सावधानी से रहना है ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே பார்த்து பயந்து நடக்க வேண்டும். और एक स्टेप निकाल कर रखते हैं तो देख कर संभाल कर डर कर चलना ஏதோ है। ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்படியோ இருக்கலாம் என்று சொன்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியாது. कुछ तो जिंदगी जिएंगे, कैसे रहेंगे तो आपकी जिंदगी में भलाई को आप चख नहीं सकते हो। ஆவியானவர் முதல் நம்மோடு பேசுகிறார். आत्मा प्रभु पहला हमसे बात करते हैं, கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். परमेश्वर का भय मान कर चलना है। கர்த்தருக்கு பயந்து நடந்தா தீமையை வெறுக்கும் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर का भय मान कर चलना है तो बुराई से எதெல்லாம் नफरत தீமை करना है। என்று தெரிகிறதோ அதெல்லாம் ஒரு வெறுப்பு வர வேண்டும். அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ये बुराई है कर कर हमको पता है तो उसमें नफरत आना जरूरी है। இப்படி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आपका जिंदगी कैसा है? மனுஷனை பிரியப்படுத்துகிறாயா? मनुष्य का प्रिय करते हो மனுஷனுக்கு வாழ்க்கை வாழ்கிறாயா? क्या? யாரோ ஒருவருக்காக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? किसी एक व्यक्ति के लिए जिंदगी जी இன்னைக்கு रहे हो क्या? ஆவியானவர் திருச்சபையிலே பேசுகிறார். आत्मा परमेश्वर कलीसिया में ஆண்டவருடைய बात कर रहे हैं। சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால் परमेश्वर की आवाज का सुनोगे உன் तो வாழ்க்கையில கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். आपके जिंदगी में परमेश्वर बढ़ोतरी வளர்ச்சி रखेंगे। உண்டாகும், एक प्रगति होगा, முன்னேற்றம் உண்டாகும், आगे बढ़ोगे விரிவாக்கம் உண்டாகும். और चौड़ाई। எனக்கா இந்த ஆசை நினைத்து ஆச்சரியப்படுவீர்கள். मेरे लिए आशीर्वाद है क्या? ऐसा कर कर चौंकोगे। நாங்கள் 30 ஆண்டுகள் ஊழியார் 30 ஆண்டுகள் ஆகிறது. सेवकाई शुरू कर 30 साल हो रहे हैं। ஆண்டவர் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தை ஊழியத்துக்கு கொடுத்து வருகிறார். परमेश्वर एक बड़ा बढ़ोतरी और फैलना सेवकाई में எந்த देकर आ விதமான रहे हैं। எந்த விதமான வெளிநாட்டு உதவிலாம் எனக்கு கிடையாது. बाहर गांव से मेरे लिए कोई मदद सब नहीं है। எங்க சபை விசுவாசிங்க எங்க முழுமா ஆசு ஜனத்தோட காணிக்கை வைத்து கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை முன்னேற்றத்தை ஊழித்து கொடுத்து வருகிறார். हमारे कलीसिया के विश्वासी यहाँ हमसे आशीर्वाद दे पाए हुए जो लोग यहाँ में संभाल कर हमें बढ़ोतरी देकर आ रहे हैं। நீங்க தேவனுக்கு பயந்து நடந்தா आप परमेश्वर का भय मान कर இன்னைக்கு நம்ம चलोगे। அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போகிறோம். आज हम समर्पण करके प्रार्थना करने वाले ஆண்டவருக்கு हैं। பயந்து நடக்கிற கூட்டம் எழும்ப வேண்டும் என்று ஜெபித்து வருகிறேன். परमेश्वर का भय मान कर जाने वाला झुंड उठना என்னுடைய है தனி करकर। ஜபங்களிலே தேசத்திலே கர்த்தருக்கு எவ்வளவு கூட்டம் வருது சர்ச்சுக்கு முக்கியம் இல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற கூட்டத்தை எழுப்ப வேண்டும். कलीसिया में कितना झुंड आ रहा वो मुख्य नहीं है, परमेश्वर का भय मान कर चलने वाले कितने हैं। பரிசுத்தமான தரமான ஆடுகள் சபையில இருந்தா போதும். पवित्रता से एक अच्छा जो बेड हो रहे काफी है। ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் परमेश्वर हमसे चाहने वाला पहला நம்மளை कार्य है। சிருஷ்டித்த, நம்மளை உருவாக்கின, நம்மளை ரட்சித்த, நம்மளை அபிஷேகம் பண்ணின, நம்மளை நல்ல சபை நல்ல ஊழியர் மேய்ப்பெருக்கிற திருச்சபையிலே ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற அனுபவம் தான் நம்ம பரிசோதனை பார்த்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவளே கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். हम अपने आप को जांच कर अब देखेंगे तो परमेश्वर का भय मानते हैं कि ऐसे लोगों को परमेश्वर इस कलीसिया में फिर ऊंचा करेंगे। இரண்டாவதாக दूसरा அதே 13ஆம் அதிகாரம் उसी 13वां अध्याय நம்ம வேற எங்க போவோம், 3ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 13वें अध्याय का 3रा वचन पढ़कर देखिए। உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு முழு இருதயத்தோடும் இருதயத்தோடு உங்கள் முழு முழு ஆத்துமாவோடும் ஆத்துமாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ அன்பு என்று கூறுகிறோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். சோதிக்கிறார். परीक्षा करता है। தேவன் சில சமயம் நம்மளை சோதிக்கிறாராம். परमेश्वर कुछ समय हमें அவரை परीक्षा அன்பு करता கூறுமா இல்லையா என்று பார்ப்பதற்காக. है। उससे हम प्रेम करते हैं क्या ஆகவே नहीं இந்த देखने के வசனத்தை लिए। இப்படி சொல்லுகிறேன். ते वचन को मैं ऐसा कहता हूं। இரண்டாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். दूसरा परमेश्वर से हमें प्रेम करना है। நான் 6 காரியம் சொல்லுவேன். मैं 6 कार्य कहूंगा। முடிஞ்ச பிறகு கேப்ப யாராவது சொல்லணும். खत्म होने के बाद पूछूंगा किसी முதல் को कहना है। முதல் நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? मैं बोल रहा हूं जो आपको समझ में आ रहा है।
புரியுதுன்னு கை வைத்து காட்டுங்க. जो समझ में आ रहा हाथ उठाकर बताइए। முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். पहला परमेश्वर का भय मानकर चलना है। இரண்டாவது கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். दूसरा परमेश्वर से प्रेम करना है। முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூற வேண்டும். पूरे मन पूरे प्राण से प्रेम करना है। ஆண்டவர் அன்பு கூறன்னு சொன்னா வேற எது மேலயும் உனக்கு அன்பு இருக்க கூடாது. परमेश्वर के ऊपर प्रेम है मतलब किसी और चीज पे आपको प्रेम नहीं रहना உலக चाहिए। பர காரியத்துல உனக்கு அன்பு இருக்க கூடாது. ये दुनिया के कार्य में किसी चीज पर भी உலக नहीं, பர நபர் மேல உனக்கு அன்பு இருக்க கூடாது. या दुनिया के किसी व्यक्ति के ऊपर भी नहीं। ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல எங்க போயிருங்கன்னு கேட்டா நீ ஓவர் டைம் சொன்னா கடவுளோட வேலை மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம். रविवार के समय चर्च में नहीं आए हैं पूछे तो आप बोलेगे ओवर टाइम मतलब परमेश्वर से भी ज्यादा काम के ऊपर प्रेम। ஞாயிற்றுக்கிழமை ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷனு, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபங்க்ஷனு, கல்யாணம், வீட்டில் ஒரு சொந்தக்கார காரியம், இதுக்கெல்லாம் போறனா நீ வந்து கடவுள் மேல இருக்கிற அன்பை விட மனிதன் அன்பு வைத்திருந்த பொருள்படும் உன்னை கர்த்தர் விருத்தி அடைய செய்ய முடியாது. रविवार के दिन चर्च आए बिना स्पेशल क्लास है, ट्यूशन है, यार रिश्तेदार आए हैं, शादी रिश्ते या किधर जाना है, इसका मतलब आप परमेश्वर के ऊपर प्रेम नहीं रखते हो। आप है ना इस मनुष्य और उसके ऊपर ही प्रेम रखते हो, फिर परमेश्वर आपको बढ़ाती नहीं दे सकते। ஞாயிற்றுக்கிழமை சண்டே இஸ் த ஹோலி டே, சண்டே இஸ் த காட்ஸ் டே. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஆண்டுக்கு தான் செலவு செய்யணும். रविवार एक पवित्र दिन है और जो रविवार के दिन पूरा दिन परमेश्वर के लिए हमें खर्च करना है। உங்க சபைக்கு அந்த மில்லன் ஒரு தம்பி வந்துட்டு இருக்காரு 1.5 வருஷமா. आपकी जो कलीसिया में जो मिलन करके जो भाई आ रहे हैं 1.5 அவர் साल से, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன் நான் போன்ல பேசிட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். रविवार के दिन मैं उनको पूछता हूँ आप क्या कर அவர் रहे இருக்கிற हो। இடத்துக்கும் உங்க சர்ச்சுக்கும் 2.5 மணி நேரம் டிராவல். ஃபர்ஸ்ட் டிராவல் 2.5 மணி நேரம். वो जिस जगह पर रहते हैं और आपके कलीसिया में आने के लिए 2.5 घंटे का दूरी है। காலைல சர்ச்சுக்கு வருவாராம். वो सुबह कलीसिया आएंगे, ஆராதனை முடிச்ச பிறகு आराधना खत्म संडे होने के स्कूल बाद எடுத்து संडे स्कूल चलाते हैं, மதியானம் போய் எங்க ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிட்டுட்டு वहां जाकर दोस्त के घर पे खाकर ரெஸ்ட் எடுத்துட்டு आराम कर 4 மணிக்கு ஒரு ஸ்லம் ஏரியால போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றாராம். फिर 4 बजे एक स्लम एरिया में जाकर चिल्ड्रंस मिनिस्ट्री करते हैं। திருப்பி 6 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துறாராம். फिर दोबारा 6 बजे कलीसिया நைட் आते हैं 9 மணி தான் ரூம் போவாராம். और फिर शाम 9 बजे ही घर 6 நாள் வேலை, 6 दिन काम, 6 நாள் படாத படி புழிஞ்சு எடுத்துரும் ஆபீஸ்ல. 6 दिन इतना पूरा ஒரு நாள் தான் லீவு. और एक ही दिन छुट्टी। நானா இருந்தானா காலைல ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு ரூம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை போயிட்டு விளையாட்டு நைட்டு வந்து படுத்து தூக்கிட்டு அடுத்த வேலைக்கு ரெடி ஆகும். यदि मैं होता तो मैं अच्छे से आकर खा पी कर रेस्ट लेकर दोस्त के घर पे जाकर फिर अगले दिन फ्रेश होकर काम पे चला जाता था। நான் சொன்ன அந்த வாலிப பட்டத்தில் அவன் தெய்வத்து மேல அவ்வளோ அன்பு இருக்க போல அதான் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வேலை செய்கிறான். मैंने कहा वही युवक के समय में परमेश्वर के ऊपर इतना प्रेम है इसीलिए पूरा रविवार वो परमेश्वर के लिए सेवा करता है। நான் வந்து அசெம்பிளி சபையில ரட்சிக்கப்பட்டேன். அசெம்பிளி சபையில ரட்சிக்கப்பட்டேன். मैं एक असेंबली ऑफ गॉड चर्च में उद्धार பாஸ்டர் पाया। சொரராஜ் நல்ல கடினமா உபதேசம் கொடு ஊழியர் கீழ இருந்து வேலை செய்தேன். पास्टर सोरराज कठिन रूप से जो संदेश जैसे उनके अंदर रहकर मैंने काम किया। நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். 14 years 15 years. जब मैं 10वीं कक्षा में था तभी मैंने उद्धार पाया 14 साल நீங்க का था। நம்புறீங்களோ இல்லையோ ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படி தெரியுமா செலவு செய்வேன். आप भरोसा करते या नहीं मैं रविवार कैसा खर्च करता था। காலைல 10 மணிக்கு எங்க சர்வீஸ். सुबह 10 बजे हमारा सर्विस होता எங்க था। வீட்ல இருந்து நான் சர்ச்சுக்கு நடந்தே போவேன். हमारे घर से कलीसिया के लिए मैं चल कर ही பஸ் जाता பாஸ் था। இருக்கு, பஸ் பாஸ் இருக்கு. बस का तो पास है, ஆனா எனக்கு என்னன்னா ஸ்டூடெண்ட் பாஸ் இல்ல, அது வந்து காலேஜுக்கு தான் யூஸ் பண்ணனும். அதனால சர்ச்சுக்கு அது யூஸ் பண்ணனும். அந்த பாஸ் சண்டே யூஸ் பண்ண மாட்டேன். लेकिन वो जो है ना स्टूडेंट पास है वो तो मैं सिर्फ कॉलेज के लिए इस्तेमाल அவ்வளவு कर பயம் सकता எனக்கு. हूं। मैं चर्च के लिए वो यूज பாஸ नहीं வீட்ல करता हूं, வச்சிட்டு इतना சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் 5 கிலோமீட்டர் நடந்தே போவேன். वो पास को मैं रखते हुए भी ये जो घर और कलीसिया के लिए 5 किलोमीटर है मैं चल कर ही जाता था। போகும்போது சாப்பாடு கட்டிட்டு போயிடுவேன். और जाते वक्त खाना बांध कर लेके जाता ஒரு था। மணிக்கு சர்ச் 10ல இருந்து 1 மணிக்கு தான் சர்ச் முடியும். ஏசில கிடையாது, ஹாஸ்பிடல் சீட் வெந்து போகும். 1 மணி தான் பாஸ்டர் முடிப்பாரு. 10 बजे से 1 बजे है, 1 बजे ही खत्म होगा। वहां पर एसी सब नहीं था, बहुत गर्मी है, हॉस्पिटल सीट ही होता था। 1 மணிக்கு சர்ச்சில் எல்லாரும் 1:30 மணி போய் நாங்களே டிஃபன் பாக்ஸ் தரது நானும் தம்பி உட்கார்ந்து சர்ச்சிலே சாப்பிடுவேன். और वो 1 बजे खत्म होने के बाद मैं और भाई कलीसिया में बैठकर खाते हैं। ஒரு மணி நேரம் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுவேன். और 1 घंटा बाइबल पढ़कर प्रार्थना करता था। 3 மணிக்கு ஒரு 30 பேர் திரண்டு ட்ராக் மினிஸ்ட்ரி கொடுக்க போவோம். இங்கெல்லாம் அது இருக்கா தெரியல, ட்ராக் மினிஸ்ட்ரி கொடுக்க போவோம். और 30 जन मिलकर उसके बाद जो ट्रैक्स देने का मिनिस्ट्री करने ரோட் जाते ரோடா थे। போய் ட்ராக் கொடுத்து இயேசுவின் அன்பை சொல்லுவேன். रोड रोड में जाकर परमेश्वर के प्रेम के बारे में कहता हूं। 5:30க்கு வருவோம். 5:30 சண்டே ஸ்கூல் எடுப்போம். 5:30 बजे आएंगे, फिर संडे स्कूल करते थे। 6:30 மணிக்கு சர்ச்சிலேயே முகம் கழுவி பவுடர் எல்லாம் போட்டு திருப்பி 6:30 மணி ஈவினிங் சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். फिर 6:30 बजे वहां पर ही
मेरी चर्च में सब चेहरा वेहरा धोकर फिर इवनिंग सर्विस के लिए 8:30 சர்ச் முடியும். फिर 8:30 बजे चर्च खत्म பிறகு होता है। நடந்தே வீட்டுக்கு போன் 10 மணிக்கு வீட்டுக்கு போவேன். फिर चल कर ही घर जाता था, 10 बजे ही पहुंचता था। ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்தேன். रविवार पूरा मैं परमेश्वर के लिए அவ்வளவு அன்பு ஏசப்பாவே ரட்சிக்கப்பட்ட போதுல उतना प्रेम, क्योंकि उद्धार पाते हुए समय में परमेश्वर நீ के ऊपर கர்த்தர் மேல் அன்பு வைத்தால் ஞாயிற்றுக்கிழமை வெளியே நடமாட மாட்டாய். आप परमेश्वर के ऊपर प्रेम करेंगे तो रविवार के दिन बाहर नहीं चलोगे। ஆண்டவர் அன்பு கூர்ந்தா என்னென்ன செய்யணும் சில வசனங்களை வேகமா வாசிக்கிறேன். परमेश्वर के ऊपर प्रेम करोगे तो क्या क्या करना है, कुछ वचनों को உபாகமம் 5:10 எடுத்து வாஸ்து பாத்தீங்கன்னா व्यवस्था वेरन की 5वें अध्याय 10वां पढ़ेंगे तो என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். मुझसे प्रेम कर कर मेरे व्यवस्था को पालन करना है। 10 கற்பனை பைபிள்ல இருக்கு. 10 व्यवस्था आज्ञा है அத हमारी। முதல்ல இன்னும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். पहला वो क्या है कर कर हमें அந்த जानना கற்பனைக்கு है நாம் கை கொள்ள வேண்டும். और उस व्यवस्था को हमें पालना भी है। சில கற்பனை வேகமா சொல்ற பாருங்க. तो जल्दी से कहता हूँ, உன் தகப்பனையும் தாயையும் நீ கனப்படுத்த வேண்டும் என்று ஒரு கற்பனை. अपने माता पिता को आदर देना है कर कर एक व्यवस्था அப்பா அம்மாவை கனப்படுத்த யாராவது இங்க இருந்தீங்கன்னா நீ கற்பனையை மீறுற, நீ ஆணோட அன்பு கூறல, உனக்கு விருத்திக்கு சம்பந்தமே கிடையாது. माता पिता को आदर नहीं करते ऐसे कोई यहाँ पर है तो आप परमेश्वर की व्यवस्था को ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிப்பதாக ஒரு கற்பனை. विश्राम के दिन को पवित्रता से आशीर्वाद ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பரிசுத்தமா ஆசரிக்கலன்னு சொன்னா நீ கற்பனையை மீறுற, ஆண்டவருடைய அன்பு இல்ல, உனக்கும் விருத்திக்கு சம்பந்தமே கிடையாது. और रविवार के दिन आप उस दिन को आशीर्वाद नहीं करते और परमेश्वर के ऊपर प्रेम नहीं करते हो तो फिर आपकी जिंदगी में कोई பிரித்தியார் बढ़ोतरी ஒன்றை नहीं। இச்சையாதிருப்பாக ஒரு கற்பனை. மற்றவர்கள் பொருட்கள் மற்றவர்கள் மேல ஆசை இச்சை இருந்தா நீ கற்பனையை மீறுகிறாய். தேவனுடைய இரக்கம் உனக்கு கிடைக்காது, தயவு வெளிப்படாது, விருத்திக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ தெய்வத்தின் அன்பு செலுத்த வேண்டும் பொருள்படும். दूसरे चीजों से आप लालच रखते हो तो आप समझ लीजिए परमेश्वर आपका कोई रिश्ता नहीं है, परमेश्वर आपको फिर बढ़ोतरी भी नहीं दे सकते कर कर। உபாகமம் 10:12 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா व्यवस्था के 10वें अध्याय के 12वां वचन पढ़ेंगे तो அன்பு கூறுதல் என்று சொன்னால் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து சேவித்து கர்த்தரை சேவித்து परमेश्वर की सेवा कर कर। அன்பு கூறுதல் என்று சொன்னா கற்பனை கை கொண்டுன்னு சொன்னேன். அன்பு கூறுனா கர்த்தரை சேவிக்க வேண்டும். प्रेम करना मतलब व्यवस्था को पालन करना, प्रेम करना मतलब உபாகமம் परमेश्वर की 11:1 सेवकाई। எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா व्यवस्था वेरन की जो 11वें अध्याय का पहला वचन நீ पढ़ेंगे। உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. हमेशा पालन करना, நியாயங்கள், उसका न्याय, பிரமாணங்கள், उसका व्यवस्था, கட்டளைகள், उसके आज्ञा, கற்பனைகள், उसकी व्यवस्था, இதற்கெல்லாம் நீ எப்பொழுது கை கொண்டா நீ தேவனுக்கு அன்பு கூறுவாய் என்று பொருள்படும். ये हमेशा इस पे पालन करते हो तो आप परमेश्वर से प्रेम உபாகமம் करते हो। 11:22 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா व्यवस्था वेरन का 11-22वां अध्याय पढ़ेंगे तो நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பித்த இந்த கற்பனைகள் எல்லாம் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. उसके मार्ग में चलना है कर சங்கீதம் 97:10 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா भजन संगीता 97 அன்பு கூறுகிறவளே தீமையை வெறுத்து விடு எழுதப்பட்டிருக்கிறது. जो प्रेम करता है वो बुराई से नफरत करना चाहिए। இப்படிலாம் வாழ்ற பிள்ளைங்க தான் கர்த்தர் அன்பு கூறுற பிள்ளைங்க. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் உங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். ऐसा जो कोई जीता है परमेश्वर से प्रेम करता है तो परमेश्वर उन्हें बढ़ोतरी दे सकता ஏதோ है। ஒரு வாழ்க்கை வர, ஏதோ சர்ச்சுக்கு வர, ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, சிலது புரியுது சிலது புரியல, ஏதோ வீட்டுக்கு போற வர, அப்படி வாழ்க்கை வாழ்ந்தா உன் வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் தயவு வெளிப்படாது, தேவ கோபம் பற்றி எரியும். ஆண்டவர் உன்னை விருத்தி அடைய பண்ண முடியாது. தேவனுக்கு அன்பு கூறுற பிள்ளைகளை தான் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். कुछ तो जिंदगी चल रहा हूँ, आ रहा हूँ, जा रहा हूँ, आधा समझ रहा आधा नहीं समझ रहा, ऐसा रहेगा तो परमेश्वर का क्रोध आपके ऊपर रहेगा। परमेश्वर आपको प्रेम नहीं कर सकते और आपको बढ़ोतरी भी नहीं दे सकते। நீங்க வேதத்துல கட்டளைன்னு சொன்னா வேற, கற்பனைனா வேற. व्यवस्था और आज्ञा मतलब दोनों अलग अलग है। நீங்க மல்கியா 3:10 எடுத்து பார்த்தா அது கட்டளை. நீங்க தசம பாகத்தை ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்ற அது கட்டளை. मलाकी में आप पढ़ेंगे तो दशमांश देना मतलब ये कलीसिया में आकर देना। எபிரேயர் 13 வாசிப்பத்திலும் உங்களை நடத்துகிறவர்கள் நடத்தணும்னா மேய்ப்பர் பாஸ்டர் துக்கப்படக்கூடாது. வேதத்துல பாஸ்டர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டாலே நீ கட்டளையை மீறான்னு அர்த்தம். ஆண்டவருக்கு அன்பு கூறல உன் வாழ்க்கையில விருத்தி உண்டாகாது. आपका चरवा आपका पास्टर दुख होने जैसा आप चलते हो तो आप समझ लीजिए आप परमेश्वर से प्रेम नहीं करते और परमेश्वर आपको बढ़ोतरी नहीं दे सकते।
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவருக்கு துக்கத்தோடு அல்ல அவளுக்கு அடங்கி இருக்க வேண்டும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. आपको जो चलाते हैं उनको दुख नहीं पहुंचाना है, क्योंकि वो आपकी आत्मा के लिए वो आत्मा के लिए वो अपना हक लेकर करते हैं. நான்லாம் ரட்சிக்கப்படுவது பாஸ்டர் கிட்ட போறதுக்கு 100 முறை ஜெபம் பண்ணுறது. பாஸ்டர் கிட்ட அவ்வளவு பயம் இருக்கும் பாஸ்டர் கிட்ட போய் பேசுறதுக்கு. मैं जब उद्धार पाया उस समय मैं पास्टर के पास जाकर बात करने के लिए बहुत उतना डरता था. 100 முறை ஜெபம் பண்ணிட்டு போவேன். 100 बार मैं प्रार्थना பாஸ்டர் करके கிட்ட जाता था. போறதுக்கு பல முறை யோசித்து கிட்ட போய் நிப்போம். पास्टर के पास जाकर खड़े रहने के लिए कई बार सोच कर அவ்வளவு खड़ा होता. பயம் நடுக்கம் அடங்கி இருக்க வேண்டும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. उतना डर और घबराहट ऐसा रहना चाहिए कर बाइबल में लिखा है. இதெல்லாம் கட்டளைகள். ये सब व्यवस्था है. மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்ப்படுறது கட்டளை இது. पत्नी जो है पति का बात मानना புருஷன் வந்து மனைவி அன்பு கொண்டது கட்டளை இது. पति पत्नी से प्रेम करना एक व्यवस्था. பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எழுதப்பட்டிருக்கிறது. बच्चा जो है माता पिता का परमेश्वर के अंदर पालन करना भी व्यवस्था है. ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर मुझे अच्छे बच्चे दिया है. நான் சொல்றது மீறி ஒரு காரியம் செய்ய மாட்டேன் போல. मैं जो बोलता हूं उसे पार कर कुछ कार्य नहीं करेंगे. Dress கூட நான் சொல்ற Dress தான் போடணும். कपड़ा भी जो मैं बोलता हूं वही पहनना है. நான் கடந்த மாதம் மலேசியாவுக்கு போயிருந்தேன். पिछले महीना में मलेशिया गया था. நானும் என் சகோதரன் பிள்ளைங்க 4 பேர் போயிருந்தோம். मैं मेरे बच्चे और 4 जन मिलकर गए थे. அங்க இருந்த சில பிள்ளைங்க பசங்களை வந்து இங்க வெளியில போலாமா கூப்பிட்டாப்பல. वहां के जो बच्चे आकर हमारे बच्चों को पूछे कि हम बाहर जा सकते டாடி हैं சொன்னா வர டாடியை போய் கேளுங்கன்றப்பல. उन्होंने कहा कि पिताजी बोलेंगे तो हम அவன் आएंगे. சொல்ற இந்த पिताजी से பசங்க पूछिए. இப்படி இந்த வயசுல இப்படி அப்பா சொன்னதா வருவேன்றப்பல. आपके बच्चे इस उम्र में भी पिताजी कहेंगे तो जाएंगे कर कह रहे हैं. எங்க வீட்ல மொத்தம் 14 மெம்பர்ஸ் இருக்கிறோம். हमारे घर में टोटल 14 मेंबर है. பெருமைக்கு சொல்ல एक घमंड के लिए नहीं ஃபுல் कह रहा हूं. கட்டுப்பாடை நான் ஃபேமிலி வச்சிருக்கிறேன். ये सारे जो परिवार के जो கொஞ்சம் कंट्रोल रखा हूं. கொஞ்சம் மீறி போனா கேஸ் போட்டுருவேன். கேஸை போட்டுருவேன் வீடு ரூம் போட்டுருவேன். थोड़ा बाहर गए तो मैं गैस को बढ़ा दूंगा या तो कमरे को बंद कर दूंगा. பசங்க கிரிக்கெட்னா ரொம்ப விளையாடுவாங்க. हमारे बच्चे क्रिकेट मतलब बहुत खेलते हैं. ஒரு முறை கிரிக்கெட் விளையாட்டு 11:30 மணிக்கு வந்தாப்பல. एक बार क्रिकेट खेलकर 11 बजे आए. வீட பூட்டி சாவி தலாக்க வச்சு ரோட்ல நிக்க வச்சிட்டேன். घर को बंद कर जो चाबियां तकिया के नीचे रखकर उनको बाहर என் மனைவி பாவம் திறந்து விடுங்கன்னப்பல. पत्नी आके बोली बेचारे उन्हें பிஃபோர் 11 o'clock வீட்டுக்கு வந்துடணும். 11 बजे के पहले घर आना 11:05 வந்தா வீட பூட்டுருவேன். 11:05 को भी आएंगे तो घर बंद அதுல இருந்து இப்ப 11 மணிக்குள் வீட்டுக்கு வருகிறார்கள். इसलिए आपसे 11 बजे के अंदर घर आते हैं. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். माता पिता का बात அப்பா அம்மா என்ன சொல்றது கேட்கணும். माता पिता जो அப்பா அம்மாக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வரக்கூடாது. माता पिता को एडवाइस करने जैसे உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது டாடி அமைதியா இருங்கன்னு சொல்லக்கூடாது. आप कुछ नहीं जानते हो पिता. இதெல்லாம் கட்டளை பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ये सब व्यवस्था आज्ञा है बाइबल में. கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கைக்கொள்ளணும், அவர் வழியில நடக்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் சித்தத்தைப்படி செய்யணும். அவர்தான் தேவன், அவரை சேவிக்கணும், அவரே ஆராய்க்கணும். அவன் தான் தேவன் அன்பு கூறுவர். அன்பு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் வாழ்க்கையிலே ஆசீர்வதித்து அவரை நம்ம விருத்தி அடைய பண்ணுவார். व्यवस्था और आज्ञाओं को मानना है, परमेश्वर से प्रेम करना है, उसी को परमेश्वर आशीर्वाद कर सकता है और बढ़ोतरी भी दे सकता है. ஏன் உன் வாழ்க்கையில விருத்தி இல்லை? क्यों आपके ஏன் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை? ஏன் உன் வாழ்க்கை வளர்ச்சி இல்லை? ஏன் உன் வாழ்க்கை விரிவாக்கம் இல்லை? ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமா சர்ச்சுக்கு வராயே, அதே மாதிரி தானே இருக்கிற. ரட்சிக்கப்பட்ட 7 ஆண்டு வராயே, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. why? उद्धार पाकर कलीसिया आकर 5 साल के भी अधिक हुआ फिर भी एक बढ़ोतरी नहीं है. क्यों? நம்முடைய தேவன் விருத்தி அடைய பண்ணுகிறவர். हमारा परमेश्वर बढ़ोतरी வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वचन में लिखा அப்படினா தேவனுடைய கோபம் உன் பாளையத்தில் பற்றி எரிந்து உனக்கு தெரியவில்லை. உனக்கு பின்னாடி தேவனுடைய கோபம் விளையாடி கொண்டிருக்கிறது. तेरे पीछे परमेश्वर का गुस्सा और तेरे छावनी में परमेश्वर का गुस्सा बढ़ाया कर तू नहीं जानता है. ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா. प्रभु मुझे माफ कीजिए. எதுவரைக்கும் என்ன கோபமா இருப்பீங்க ஆண்டவரே? कब तक मुझसे गुस्सा உம்முடைய करोगे? கோபத்தை தலைமுறை இருக்கும் ஆண்டவரே. आपका गुस्सा पीढ़ी पीढ़ी என் கோபத்தை ஆற பண்ணுங்க அப்பா. आपके गुस्से को शांत என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே. मुझे माफ कीजिए. அதிக நேரம் ஜெபம் பண்ணி நான் தங்கி இருந்த ஹோட்டல்ல 4 மணி முதல் 7 மணி வரைக்கும் முழங்கால் போட்டு 3 மணி நேரம் ஜெபித்து வந்திருக்கிறேன். நான் சொல்லுகிற வார்த்தைக்கு தேவன் கிரியை செய்து மன்றாடி வந்திருக்கிறேன். ஒப்பு கொடுத்து அழுதால் இன்றைக்கே விருத்தி ஆரம்பமாகும். 4 घंटे मेरे कमरे में मैं घुटने टेकर प्रार्थना कर यहाँ पर आकर परमेश्वर की वचन को बोल रहा हूँ. उसे मानकर आप समर्पण करोगे तो परमेश्वर का गुस्सा बदलेगा. இவன் மேல காரணம் சொல்லு, அவன் மேல குறை சொல்லு,
நீ ஏன் தள்ள மண்ணவாரி படு பைத்தியம் பிடிச்சுக்க போகுது. इसको कमी बताना, उसके ऊपर कारण अपने सर के ऊपर ही आप मिट्टी डालकर चले जाओगे. யாராலும் அப்புறம் தூக்கி விட முடியாது. कोई भी आपको उठा के नहीं இந்த छोड़ेगा. சத்தியத்துக்கு கீழ்ப்பட உன் நிலைமை பரிதாபம். सच्चाई का बात नहीं मानेंगे तो आपका जिंदगी இன்னைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். आज आप अर्पण करके समर्पण करो. ஆண்டவர் தம்முடைய உக்கிர கோபத்துட்டு திரும்பி परमेश्वर अपने गुस्से से फिर உனக்கு தயவு செய்து तेरे लिए दया உனக்கு करकर, இறங்கி तेरे लिए उतर உன் कर, பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே तेरे पिता की जो आज्ञा दिया உன்னை விரித்து அடைய பண்ணுவா. तुझे बढ़ोतरी देगा. அல்லேலூயா. हालेलुया. ரெண்டு காரியம் சொன்னேன். दो कार्य कहा. முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது விரித்து உண்டாகும். पहला परमेश्वर का भय मानकर चलने में இரண்டாவதாக दूसरा கர்த்தருக்கு அன்பு கூறும் பொழுது परमेश्वर से प्रेम करके விருத்தி உண்டாகும். बढ़ोतरी होगा. மூன்றாவதாக तीसरा அதே कार्य 13ஆம் அதிகாரம் उसी 13वें अध्याय में 4ஆம் வசனத்தின் முதல் வரி 13:4 முதல் வரி 4वें वचन का पहला நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி போதும். பின்பற்றி पीछे चलना. முதல்ல கர்த்தருக்கு பயந்து, पहला परमेश्वर का भय இரண்டாவது मानना. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, दूसरा परमेश्वर से प्रेम करना. மூணாவது கர்த்தரை பின்பற்றி. तीसरा परमेश्वर का पीछा करना. நம்ம யாரை பின்பற்றணுமா? हम किसको पीछा करना है? சத்தமா சொல்லுங்க. आवाज जोर से, நல்லா ஜோரா சொல்லுங்க. जोर से, போல்டா சொல்லுங்க. जोर से. உங்க ஃபாலோ யாருமா? கர்த்தர் தான். आप किसको फॉलो करना है? परमेश्वर ही. சில பேர் சில மனிதர்களை பின்பற்றுவார்கள். कुछ लोग कुछ मनुष्य का पीछा करते சிலர் हैं. சில நடிகர்களை பின்பற்றுவார்கள். कुछ लोग कुछ एक्टर्स को पीछे करते சிலர் हैं. சில விளையாட்டு வீரரை பின்பற்றுவார்கள். कुछ लोग जो खेल खेलते हैं उनसे சிலர் पीछा। சில ஊழியரை பின்பற்றுவார்கள். और कुछ लोग कुछ सेवक का पीछा करते हैं. எல்லா நிலைமையும் பரிதாபம். सारे लोगों का यो है. நாம் பின்பற்ற ஒரே நபர் உன்னை ரட்சித்த கர்த்தர் மாத்திரம்தான். हमें पीछा करने वाला एक ही நாம் व्यक्ति है. பின்பற்ற ஒரே நபர் நமக்கு ரத்த சிந்தின இயேசு மாத்திரம்தான். हमें पीछा करने वाला एक ही व्यक्ति हमारे அவருடைய அடிசுவடுகளை அவர் வைத்த மாதிரியை நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் வாழ்க்கை தடுமாற்றம் வராது. वो जिस तरह चला उसके चरणों के पीछे आप करोगे तो आपका जिंदगी हिलेगा नहीं. மத்தேயு 5, 6, 7 அடிக்கடி படிங்க. நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். அதுல இயேசுநாதர் சொன்ன உபதேசத்தை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே நீ ஆசீர்வாதம் ஆயிடுவார். मत्तेयु 5-6 जो है बार बार पढ़िए, उसमें परमेश्वर का उपदेश को फॉलो करेगा तो आप आगे चले जाओगे. இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்த மாதிரியை வச்சு இயேசுவை பின்பற்றினீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வராது. இயேசுவை பின்பற்றி பிள்ளைங்க வாழ்க்கையில விருத்தி உண்டாகும். यीशु ने जिस तरह बताया उसी का पीछा करोगे तो आपकी जिंदगी में कभी गड़बड़ाना नहीं होगा और उनके जीवन में बढ़ोतरी होगा. உனக்கு யாரு ஃபாலோயர்? आपका जो पीछा करने वाला कौन है? சில பேர் முடி யாரோ வச்சு பார்த்தா அவன மாதிரி இவன் முடி வளர்ப்பான். कुछ लोग बाल है ना, कोई व्यक्ति ऐसा बढ़ाया कर कर उसको देखकर उसके अनुसार बढ़ाते சில हैं. தாடி அவன் வச்சுக்கவன் வைப்பப்பல. और कुछ लोग वो व्यक्ति दाढ़ी जिस तरह रखा है वैसा रखेंगे. சில பேர் இங்க மாத்திரம் தொங்கும். और किस लोगों का दाढ़ी सिर्फ इतना यहाँ சிலருக்கு पर இங்க தொங்கும். या तो यहाँ पर. சிலர் சைடுல எடுத்துருவாப்பல. और कुछ लोग நான் சொல்ல यहाँ தப்பா साइड से நினைச்சுக்காதீங்க. ले நான் लेंगे. யாரையும் ஹிட் பண்ணி பேசல, மன்னிச்சிருங்க. ரொம்ப தாழ்மை அன்பா சொல்றேன். இதெல்லாம் யாரையோ பார்த்து எந்த போட்டோ பார்த்து ஃபாலோ, ஜீசஸ் எப்படி இருந்தாரு ஃபாலோ பண்ணுங்க. मैं जो बोल रहा हूँ कर कर मुझे गलत मत मानिए. मैं कोई व्यक्ति இயேசுநாதர் 30 ஆண்டுகள் அப்பா அம்மா கீழ்ப்படிந்து வீட்டுல அடங்கி இருந்தாரு. यीशु मसीह 30 साल माता पिता का बात मानकर घर में थे. நீ 20 வயசுல ஓடுறிய. तू तो 20 साल में भागता எங்கடா है. இருக்கற ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கன்னு சொல்றிய. क्या हुआ तो எங்கடா இருக்கற கடையில ஹோட்டல்ல இருக்க ரெஸ்டாரன்ட்ல இருக்கன்னு சொல்றிய. किधर है அப்பா போவேன்னு சொன்னா நீ போறிய. நீ அப்பா அம்மா கீழ்ப்படிந்து இருக்கறாயா? இயேசு மாதிரி வாழுறிய. இப்படி கிறிஸ்துவத்துக்கு என்ன அருகதை இருக்கு? வெக்கமால? तू मसीह के अंदर नहीं जी रहा, माता पिता का पालन नहीं करता है, तो फिर मसीह में जीने का क्या फायदा? வெக்கமால? शर्म नहीं आता है क्या? கிறிஸ்துவத்துக்கு வெக்கமால? मसीह में बोलना शर्म नहीं आता है? இயேசுவை பின்பற்ற வேண்டும். यीशु का पीछा करना கர்த்தரை चाहिए. பின்பற்ற வேண்டும். आन्य का पीछा करना உன்னுடைய है. நீ பின்பற்றி வளர்க்கிற வாழ்க்கையை பார்த்து உன்ன பின்னாடி ஒரு 10 பேர் வரணும். तू पीछे कर कर चलने वाले तेरे जिंदगी को देखकर तेरे पीछे और 10 जन आना चाहिए. என்னாகும் புத்தகம் 32, 11, 12 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா गिनतियों की किताब के 32वें अध्याय में 11 காலேப் என்ற மனுஷன் உத்தமமா தேவனை பின்பற்றினானா. कालेब नामक व्यक्ति खरा व्यक्ति था. நீங்க என்னாகும் 32, 12 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா गिनती के किताब 32 के अध्याय का 12 वचन पढ़ेंगे. எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயதிலிருந்து மேற்பட்டவர்கள் மனிதர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லைன்னு சொல்றது. मिस्र में से आने वाले 20 से भी अधिक कोई भी मेरा पीछा नहीं किया उत्तम रीति से. வணங்கா கழுத்து உள்ள மக்களுங்க இஸ்ரவேல் ஜனங்க. वे टेढ़े गर्दन वाले हैं.
ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எகிப்து வெளியே கொண்டு வராரு. ஆனால் அந்த வெளியே வந்த பள்ளங்களில் 20 பேருக்கு மேற்பட்டவங்க ஒருத்தர் கூட ஆண்டவர் அப்படி பின்பற்றலையா. परमेश्वर उन्हें कैसे मिस्र देश से बाहर लेकर आए हैं, 20 से भी अधिक वर्ष के लेने वाले कोई भी उसका पीछा नहीं किए. நீங்க உபாகமம் 4:3 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா व्यवस्था विवरण के 4 अध्याय 30 वचन கர்த்தரை पढ़ेंगे. பின்பற்ற மனிதர்களை ஆண்டவர் அழித்து போட்டால் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर का जो पीछा नहीं किया उन लोगों को परमेश्वर ने नाश किया कर कर உபாகமம் 4:7-4 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 7वें अध्याय का 4 वचन पढ़कर என்னை देखेंगे तो பின்பற்றாம அந்நிய தேவனை பின்பற்றினால் உங்கள் குமாரனை விலகப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. मेरी पीछा नहीं करोगे, अन्य देवता की पीछा करोगे तो आपके जो पुत्र को नाश உபாகமம் करूंगा. 11:28 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா व्यवस्था विवरण की 11वें अध्याय का 38वां वचन மற்ற पढ़ेंगे तो தேவர்களை பின்பற்றினா சாபம் வரும் எழுதப்பட்டிருக்கிறது. अन्य देवता की पीछा करोगे तो श्राप आएगा कर कर. எரேமியா 2:2 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா यिर्मयाह की किताब 2:2 में இளம் पढ़ेंगे வயதில் பின்பற்ற நேசித்து அறிந்திருக்க எழுதப்பட்டிருக்கிறது. तो तेरे जो प्रिय परमेश्वर को जाना कर कर. எரேமியா 2:6 எடுத்து வாசித்து பார்த்தா மாயையை பின்பற்ற எழுதப்பட்டிருக்கிறது. ये जो दिखावटी को पीछा नहीं करना है, எரேமியா 2:8 வீணானவர்களை பின்பற்ற எழுதப்பட்டிருக்கிறது. जो व्यर्थ है उसका पीछा नहीं करना है. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வசன கட்டாயம் படிக்கணும். எரேமியா 33:21 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா यिर्मयाह के जो 32वें अध्याय के 21वां वचन पढ़ेंगे तो அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. उनका जो हृदय चीजों के लालसा के पीछे गया. சில பேருக்கு பொருளுக்கு மேல ஃபாதர் பாடின பாட்டு ஞாபகம் வருது. பொருளுக்கு மேல கண்ணு போச்சுன்னா 50ஆம் அபிஷேகம் சொல்லி. நான் ஹிந்தி ஆராதனை பாட்டு இல்லை இடையில பாட்டு பாடி என் பையன் பாடுவான். ஹிந்தினால உங்களுக்கு தமிழ் தெரியாது, நான் அந்த பாட்டு கொண்டு வரல. இங்க சொல்றாரு பொருளாசையே சில பேர் பின்பற்றா. பொருளாசை चीजों के ऊपर लालच पीछा करना उसकी. பணம் ரொம்ப தேவை, ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. पैसा जरूरी है बट पैसे का लालच अच्छा नहीं. சில பேர் காசு 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 பொருள் பொருள் பணம் பணம் நகை நகை சேர்த்துக்கிட்டே இருப்பான். அதையே பின்பற்றி போவான். வாழ்க்கையில பாழா போயிடுவான். कुछ लोग पैसा पैसा चीज चीज सोने सोने कर कर उसका पीछे जाएगा, फिर जिंदगी उसका नाश. இன்னைக்கு ஆவியானவரோடு கூட பேசுகிறா. आज आत्मा प्रभु हमसे बात कर रहे हैं. பொருளாசையை பின்பற்றாதே, चीजों की लालच के வீணானதை पीछे मत जाना. பின்பற்றாதே, जो व्यर्थ है उसके வீணர்களை पीछे मत பின்பற்றாதே, जाना. जो व्यर्थ लोगों के ஏதோ पीछे मत ரசிகர் जाना. மன்றத்தை பின்பற்றாதே, या कोई ஏதோ நடிகர்களை பின்பற்றாதே, या कोई actor யாரோ को மனிதனை पीछे नहीं. பின்பற்றாதே. உனக்கு முன்பாக கர்த்தர் தான் இருக்க வேண்டும். तेरे सामने இயேசு தான் முன்னாடி இருக்க வேண்டும். சிலுவை தான் முன்பாக இருக்க வேண்டும். இயேசு பட்ட பாடுதான் முன்பாக நிறுத்த வேண்டும். இயேசு எப்படி வாழ்ந்தார் பைபிள் நல்லா திரும்ப திரும்ப படிங்க. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. बाइबल दोबारा दोबारा पढ़िए. यीशु जिस तरह चला वैसे ही अपने जीवन को अर्पण कीजिए. நீ இயேசுவை உண்மையா பின்பற்றினேன்னு சொன்னா, यीशु को आप सच्चाई से पीछा करते हो तो, கர்த்தரை உண்மையா பின்பற்றினேன்னு சொன்னா परमेश्वर का सच्चाई से पीछा करते हो तो ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். परमेश्वर आपको जरूर बढ़ाएंगे. 3 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். 3 कार्य अब तक कहा हूं. சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணணும்? पहला क्या करना है? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். परमेश्वर का भय मान कर चलना இரண்டாவது है. கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். दूसरा परमेश्वर से प्रेम करना है. பயந்துனா என்னன்னா கற்றுக் கொடுத்த நிறைய வசனம் வாசித்தேன். बहुत सारे அன்பு கூறணும் என்னன்னா பண்ணணும்னு சொன்னேன். மூணாவது கர்த்தரை பின்பற்ற வேணும். பின்பற்ற உத்தமமா பின்பற்றணும். மாயை பின்பற்றக்கூடாது, மாயை பின்பற்றக்கூடாது, மனிதர்களை பின்பற்றக்கூடாது, கர்த்தரை தான் பின்பற்ற, இயேசுவை தான் பின்பற்றணும். तीसरा जो है परमेश्वर का पीछा करना बता. पीछा करना मतलब जो दिखावटी है उस चीजों के ऊपर नहीं, केवल परमेश्वर का ही पीछा करना है. கர்த்தரை உண்மையா நீ பின்பற்றினா परमेश्वर को सच्चाई से आप पीछा करोगे तो தேவன் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். परमेश्वर तुझे बढ़ाएंगे, फैलाएंगे. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने जन आमीन कह रहे हैं? நான்காவதாக चौथा कार्य உபாகமம் புஸ்தகம் व्यवस्था विवरण की किताब 13ஆம் அதிகாரம் 13वें अध्याय 17ஆம் வசனம் பின்பகுதியை வாசிக்க. 17 பேக் போர்ஷன். 17वें अध्याय का अंतिम भाग. தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி போதும். செம்மையானதை பார்வைக்கு செய்யும்படி. परमेश्वर के नजर में जो खरा है वो करना. நான்காவதாக चौथा जो है கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா நடக்கணும். परमेश्वर के नजर में अच्छे से चलना है. சில பேர் மனுஷனுக்கு முன்ன செம்மையா நடப்பான். कुछ लोग मनुष्य के सामने ही केवल अच्छा चलता है. பாஸ்ட் எதிர்க்க அப்படியே அந்த பரிசுத்தமா நடிப்பான் பாருங்க. पास्टर के सामने पवित्र भक्त के समान चलते हैं. அன்னைக்கு ஒருத்தர் ரோட்ல சிகரெட் பிடிச்சுனே போறான். उस दिन रोड पे एक व्यक्ति सिगरेट पकड़ कर जा திடீர் रहा சிகரெட் था பின்னாடி மறைக்கிறான். और अचानक पीछे से छुपाता கேட்டா है. தாய் மாமா எதிர்க்க வராராம். देखा तो मेरा मामा सामने आ रहा है. தாய் மாமாக்கு அவ்வளவு மரியாதை. मामा से उतना கர்த்தர் எங்க போயிட்டாரு? परमेश्वर कहाँ गए? ஆண்டவர் பார்க்கிறாரு. என்ன இருக்க வேணாமா? परमेश्वर देख रहे कर कर क्या नहीं होना चाहिए? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். बहुत संभाल कर रहना है. 2 பேர் உட்கார்ந்து பேசும்போது நம்ம
பேசுகிறது மேல இருந்து கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. दो जन बैठकर जो बात करते हैं उसे நம்முடைய परमेश्वर ऊपर பேச்சு से நம்முடைய देख रहे हैं। பேச்சு நம்முடைய உதடு நம்ம நாவு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். हमारा जो जीभ है उसे பேச்சு संभाल சுருக்கமா இருக்கணும். कर, हमारा बात जो है கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக செம்மையா நடக்கணும். परमेश्वर के नजर के सामने कुशलता अच्छे से அவருடைய चलना है। பார்வைக்கு முன்னாடி நடக்க ரொம்ப முக்கியம். पर- ஐயோ கர்த்தர் என்ன பார்க்கிறாரா என்று நடக்கணும். अयो परमेश्वर मुझे देख रहे ஐயோ कर கர்த்தர் என்ன பார்க்கிறாரா என்று பயம் இருக்க வேண்டும். परमेश्वर मुझे देख रहे कर वो डर வேதம் होना தெளிவா चाहिए। சொல்கிறது वचन साफ कहता है கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா நடக்கணுமா. परमेश्वर के नजरों के सामने ढंग से चलना நீங்க है। யாத்திரையாகும் புஸ்தகம் 15:26 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா निर्गमन की किताब 15वें अध्याय में நீ पढ़ेंगे तो கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா நடந்தா எகிப்துக்கு வர பண்ண ஒரு வியாதி வர பண்ணேன். तू तेरे परमेश्वर के सामने अच्छे से चलेगा तो मिस्र में कोई भी जो मीन நானே உன் பரிகாரியா கர்த்தர். मैं ही तेरा நானே உன் பரிகாரியா கர்த்தர். मैं तेरी चंगा करने वाला நீங்க परमेश्वर। இன்னைக்கு நிறைய பேர் பின்னாடி வசத்தை புடிச்சுன்னு தொங்குறான். आज कई सारे लोग पीछे के जो वचन கர்த்தர் தான் உனக்கு பரிகாரி. परमेश्वर ही तेरा ஆண்டவர் चंगा எகிப்து करने வர वाला। ஒரு வியாதி வர பண்ணாரு. मिस्र में जो மேல் बीमार- பகுதி என்ன சொல்லுது? आगे का बात क्या कहता है? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா நடந்தா परमेश्वर के नजर में ढंग से चलेगा। in front of God's eye it is okay. வா செக் பண்ணி பாருங்க. இப்ப செக் பண்ணி பாருங்க. நீ பண்ற காரியம், நீ பேசுற காரியம், நீ செய்யற காரியம், நீ நடக்கிற காரியம் it is in front of God's sight it is okay. வா செக் பண்ணி பாருங்க. உன் மனசாட்சியில நீ வாழ்ந்துங்க. तू करने वाला कार्य परमेश्वर के सामने उसके नजर में अच्छा है क्या करके चेक कर देखिए। ठीक है तो आप वैसे चलिए। யாரும் நமக்கு நியாயம் தீர்க்க வேணாயா. आप किसी के யாரும் लिए நமக்கு சொல்லி தர வேண்டாம். कोई भी आपको सिखाने की जरूरत நம்ம नहीं। செய்யற காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா. हम करने वाले कार्य परमेश्वर के नजर में ठीक है क्या? அவருடைய பார்வைக்கு செம்மையா நடப்பான்னு சொன்னா उसके नजरों में ठीक से चलोगे तो உன்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேர்ல்டே கிடையாது. आपके जैसा आशीर्वाद पाया हुआ दुनिया में कोई உன் नहीं। ஆசீர்வாதத்தை ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். तेरे आशीर्वाद को देखकर लोग இவனுக்கு எப்படி चौंकेंगे। இந்த ஆசீர்வாதம் கேள்வி கேட்பார்கள். तू कैसा आशीर्वाद पाया करके सवाल पूछेंगे। உபாகமம் 12:28 வாசித்து பாத்தீங்கன்னா व्यवस्थावन की 12:25 में पढ़ेंगे। நீ நீ கர்த்தரின் கர்த்தரிடத்தின் பார்வைக்கு செம்மையானது செய்ததினால் நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது. இது எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாருங்க. நீங்க மேல வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் இருக்குல்ல, ஆட்டு ரத்தம், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. आगे क्या नहीं खाना है, ये जो बकरी का लहू है ना उसे खाना नहीं है कर कहा நீ है। அதை சாப்பிடாத, நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா ஆண்டுடைய பார்வை அது பிடிக்கலன்னு சொல்றாரு. उसे तू नहीं, तुझे अच्छा रहना है तो परमेश्वर के नजर में वो अच्छा नहीं है। சாப்பாடு விஷயத்துல கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். खाने के समय में भी केयरफुल रहना है। ஏதோ வாழ்க்கை வாடம், ஏதோ ட்ரெஸ் பண்றோம், ஏதோ குளிக்கிறோம், ஏதோ தலையை சீவுறோம், ஏதோ ரப்பர் பேண்ட் போட்டு சுத்துறோம் சொல்லி இருக்க கூடாது. कुछ तो जिंदगी जी रहे हैं, हमने बाल को ठीक किया, रबर बैंड बांधे, ऐसे कर चलना नहीं। நான்லாம் ஒரு ட்ரெஸ் இருக்கணும், இந்த ஷர்ட் இந்த ட்ரெஸ் நான் போடலாமா, நான் மேன் ஆஃப் கார்டு ஆச்சு, ஐ எம் எலிஜிபிள் பர்சன் யோசித்து எடுப்பேன். मैं परमेश्वर का व्यक्ति हूँ, मुझे कपड़ा पहनना है तो ये ठीक है क्या, पहनना है कि नहीं कर ही सोचता हूँ। சும்மா பொம்மை சட்டை போட்டுக்கின்னு, குட் மார்னிங் ஷர்ட் போட்டுக்கின்னு, பூ போட்ட சட்டை போட்டுன்னு ரோட்ல மேடால ஏற முடியாது. ऐसा कुछ भी कपड़ा वगैरह पहनकर, ऐसा टोपी वगैरह रखकर मैं मेज पे चढ़ नहीं सकता। ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் ஆர்டர் பார்வைக்கு முன்னாடி. परमेश्वर के नजर के सामने एक நம்ம कपड़ा भी बहुत நம்முடைய जरूरी है। அலங்காரமும் முக்கியம். हमारा सजावट भी நம்ம बहुत ஃபேஸ் जरूरी ரொம்ப है। முக்கியம். हमारा फेस जरूरी है। நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். हम बात करने वाले वचन जरूरी ஏதோ है। வாயில வந்து இஷ்டத்து பேசிட்டு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. या कुछ भी मुंह पे आ रहे उसे बककर चलना मसीही जीवन नहीं। கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா, परमेश्वर के नजर में ठीक है क्या? இது நான் செய்து ஆண்டோட சைட்டுக்கு இது ஓகேவா? मैं जो कर रहा हूँ परमेश्वर के नजर में ठीक है क्या? செம்மை என்று சொன்னால் பெர்ஃபெக்ட் ஆங்கில வேதம் சொல்கிறது. ठीक मतलब परफेक्ट करके जो अंग्रेजी में कहा நீங்க है। பரிசோதித்து பார்ப்பீங்க என்று சொன்னால் अपने आप को हम जांच कर देखेंगे तो கர்த்தர் விருத்தியை கட்டளையிடுவார். परमेश्वर एक बढ़ोतरी को देंगे। நீங்க 1 ராஜாக்கள் 11:32 தாவீது கர்த்தர் பார்வைக்கு செம்மையா நடந்தா எழுதப்பட்டிருக்கிறது. दाऊद परमेश्वर के नजर से ठीक में चला। அந்த ஒரு விஷயத்துல தான், அந்த பத்சேபா விஷயத்தை தவிர மீதி எல்லா விதத்திலும் பர்ஃபெக்ட்டா அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. बत्सेबा के विषय के अलावा सारे चीज में वो परफेक्ट आकर वचन में लिखा நீங்க है। 1 ராஜாக்கள் 15:17 ஆசா கர்த்தர் பார்வைக்கு உண்மையா இருந்தா எழுதப்பட்டிருக்கிறது. आशा परमेश्वर के नजर में सच्चाई में था। நான் சொல்றேன் உங்களை பார்த்து, मैं आपको देखकर कहता हूँ இன்னைக்கு ஆவியா நம்மோடு பேசுகிறார். आत्म प्रभु हमसे बात कर रहे நான் हैं। இன்னைக்கு முழுவதும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா நடந்தேனா? आज पूरा दिन मैं परमेश्वर के नजर में ठीक से चला क्या? ஆணுடைய பார்வைக்கு செம்மையா போனனா? परमेश्वर के नजर से ठीक चला क्या? கர்த்தரின் பார்வைக்கு நாம் சரியா இருக்கும் பொழுது परमेश्वर के नजर में जब हम ठीक रहेंगे கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். परमेश्वर हमें बढ़ोतरी देने लगेगा। ஐந்தாவதாக पांचवा कार्य உபாகமம் புஸ்தகம் व्यवस्थावरण 13ஆம் அதிகாரம் 13वें अध्याय 4ஆம் கடைசி வாஸ்து பாத்தீங்கன்னா, 14 वचन का अंत भाग पढ़ेंगे तो அவரை பற்றி கொள்வீர்களாக.
उसको पकड़ लीजिए, அவரை பற்றி கொள்வீர்களாக. उसे पकड़ लीजिए। ஐந்தாவது குறிப்பு கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். पांचवा जो है परमेश्वर को पकड़ लेना ஆண்டவரை चाहिए। பற்றி கொண்டு வாழ்க்கை வாழ்னீங்கன்னா परमेश्वर को पकड़कर जिंदगी आप जिएंगे तो உன் வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வராது. आपकी जिंदगी में कोई हड़बड़ नहीं आगा। இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பொழுதுல இருக்கிற அந்த அன்பு ஆதி அன்பை சில சமயம் வரும்பொழுது விட்டு விடுவார்கள். उद्धार पाते समय रहने वाला प्रेम आज बहुत सारे लोगों के अंदर वो नहीं है। யோனா छोड़ देते। 2:8 வாஸ்து பத்திரம் பொய்யான மாயையை பற்றி கொண்டார்களாம். ये जो गलत जो பொய்யான மாயை. झूठी माया है उसे पकड़ लेते हैं। சங்கீதம் 78:8 வாஸ்து பாத்தீங்கன்னா भजन संगीता 78:8 இஸ்ரவேல் ஜனங்க உறுதியா ஆண்டவரை பற்றி கொள்ளாமல் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. इस्राएल लोग ठीक तरह से परमेश्वर को पकड़े नहीं और झगड़ालू थे। சங்கீதம் 34:8 வாஸ்து வீணான மாயையை பற்றி கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. जो जरूरत नहीं है ऐसे माय कार्य को पकड़ लिए थे। தீத்து 1:9 வசனத்தை பற்றி கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. वचन को पकड़ लो करके लिखा गया है। வெளிப்படுத்தல் 2:24 போதகத்தை பற்றி கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. प्रकाशित वाक्य में लिखा है कि जो संदेश है उसे पकड़ लो। பாஸ்ட் என்ன டீச் பண்றாரோ அந்த டீச்சிங்ல அந்த வசனத்துல உறுதியா பற்றினோம்னா உன்னை யாரும் ஷேக் பண்ணவே முடியாது. நீ ஆசீர்வாதமா விருத்தி அடையப்படுவா. पास्टर क्या संदेश कर रहे हैं उसे अच्छे से आप पकड़ लोगे तो कोई भी आपको हिला नहीं सकता और आप आशीर्वाद के साथ रहोगे। கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். थोड़ा कठिन रहेगा, கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். थोड़ा कठिन ही रहेगा, ஆனா பற்றி கொள்ள வேண்டும். लेकिन हमें उसे पकड़ लेना என்ன है। பிரச்சனை என்ன உபத்திரவம் வந்தாலும் क्या परेशानी क्या कलेश ஆண்டவரை आए, உறுதியாய் பற்றி கொள்வாயினா परमेश्वर को ढंग से पकड़ लेंगे तो கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? who can separate from love of God என்று செயின்ட் பால் சொன்னது போல கிறிஸ்துவை விட்டு அன்பை விட்டு தேவ ஆலயத்தை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள உள்ள விருப்பம் கர்த்தருடைய விருத்தி அடைய பண்ணுவோம். मसीह प्रेम से मुझे अलग करने वाला कौन? पौलुस कहने जैसा मसीह प्रेम से पकड़ने वाला कौन है कर है। கடைசியாக டைம் अंत में 10:30 டைம் ஆயிடுச்சு. समय हो கடைசி गया ஒரு है। சொல்லி முடிச்சார். ஆறாவதாக छठवां कार्य உபாகமம் 13:4 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு போதும் சத்தத்தை கேட்டு उसकी आवाज को सुनकर। கடைசி ஆறாவது छठवां जो पॉइंट है கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். परमेश्वर की वनी आवाज को सुनना है। கற்பனை வேறு கட்டளை வேறு காட்ஸ் வாய்ஸ் வேறு. व्यवस्था परमेश्वर की आज्ञा और आवाज अलग है। தேவனுடைய சத்தம் ஜெபிக்கும் போது கேட்கும். परमेश्वर का वनी जो है प्रार्थना தேவனுடைய करते वक्त சத்தம் सुनता है। மேய்ப்பன் மூலம் திருச்சபையில் தொனிக்கும். परमेश्वर का वनी आपके चरवाहे के द्वारा கர்த்தர் இப்படி कलीसिया- சொல்றாருன்னு பாஸ்டர் சொல்லுவாரு. परमेश्वर जो कह रहा है उसे ही தேவ पास्टर कहेंगे। சத்தத்தை கேட்டு சொல்லுகிற மேய்ப்பனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर की आवाज को सुन को कहने ஆண்டவர் वाले சொல்லி அனுப்புவார். போய் ஜனங்கிட்ட போய் இப்படி சொல்லி என்று சொல்லி परमेश्वर कहकर அப்ப भेजेंगे कि மேய்ப்பன் लोगों- மூலம் தேவ சத்தம் வரும். आपके चरवाहे के தனி द्वारा ஜபத்தை தேவ परमेश्वर की சத்தம் आवाज- வரும். व्यक्तिगत जिंदगी ஆண்டவரோடு में உபவாசமே துக்கித்து உறவாடவும் தேவ சத்தம் புறப்பட்டு வரும். ஆண்டுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது தேவ சத்தத்தை கவனமா கேட்டு நடந்தால் உன்னை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். परमेश्वर की आवाज को जब आप सुनोगे तो उसे साफ रीति से चलोगे तो परमेश्वर आपको आशीर्वाद करने लगेंगे। என் செய்தியை முடிக்க நேரம் என் செய்தி முடிக்க விரும்புகிறேன். संदेश को मैं खत्म करना चाहता हूँ। மறுபடியும் முகவரியாக முதலிருந்து சொல்ல விரும்புகிறேன். दोबारा मैं पहले से कहना चाहता हूँ। கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை கர்த்தர் இனி வரும் நாட்கள் விருத்தி அடைய பண்ணுவார். परमेश्वर अपने गोद से फिर कर जो आपके पिताओं को जिस तरह का वैसे कहकर आपकी जिंदगी में எந்தெந்த बढ़ोतरी கால देगा। எந்தெந்த கால விருத்தி அடைய பண்ணுவார்? क्या क्या कार्य में बढ़ोतरी நன்மைகளிலே देगा? விருத்தி யாக்கோபு, भलाई में बढ़ोतरी ஞானத்திலே आपको, விருத்தி சாலமோன், बुद्धि में बढ़ोतरी பொருளாதாரத்தை सुलेमान, விருத்தி ஈசாக்கு, आर्थिक स्थिति में கையிடு बढ़ोतरी வேலை ईसा, விருத்தி தாவீது, हाथ रखकर करने वाले சத்துருக்கு कार्य में மத்தியில் விருத்தி बढ़ोतरी, இஸ்ரவேல் ஜனங்கள். दुश्मनों के बीच में बढ़ोतरी। இப்படிப்பட்ட விருத்தி நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ऐसे बढ़ोतरी को मैं पाना 6 है तो காரியங்கள் நம் கையில் இருக்க வேண்டும். 6 कार्य हमारे हाथ में நம்பர் रहना 1 கர்த்தருக்கு चाहिए। பயந்து நடக்க வேண்டும். पहला परमेश्वर का நம்பர் 2 भय मानकर கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். परमेश्वर से प्रेम करना है। நம்பர் 3 கர்த்தரை பின்பற்றி வர வேண்டும். परमेश्वर का पीछा करना। நம்பர் 4 கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா நடக்க வேண்டும். परमेश्वर के नजर में ठीक से நம்பர் चलना है। 5 கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். परमेश्वर को ढंग से पकड़ लेना चाहिए। நம்பர் 6 छठवां கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது परमेश्वर के वनी का मानना। தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். परमेश्वर में बढ़ोतरी करेगा। அப்படியே முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுவோமா? घुटने टेक कर हम என் प्रार्थना அன்பு சகோதரர் करेंगे டாக்டர் क्या? ஐசர் நம்ம ஜெபத்துக்கு வழி நடத்துவார்கள். मेरे भाई जो है हमें ஒரு प्रार्थना 5 में மினிட்ஸ்ல चलाएगा। முடிச்சிருவோம். 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். பிறகு ஜெபம் பண்ணுவோம்.
பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் கண்களை மூடி हम सभी आंखें बंद कर முழங்காலே சில நிமிடங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். घुटने में टेक कर थोड़े समय प्रार्थना ஆண்டவரே உம்முடைய கோபத்தை ஆற பண்ணுங்க. प्रभु आपके क्रोध को ठंडा எனக்கு कीजिए, தயவு செய்யுங்க. मेरे लिए दया कीजिए, எனக்கு இறங்குங்க. मेरे लिए उतरिए, என்னை விருத்தி அடைய பண்ணுங்க. मुझे फैलाइए प्रभु. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. सभी लोग मुंह खोल कर நான் प्रार्थना விருத்தியை कीजिए. பார்க்கணும் ஆண்டவரே. मैं बढ़ोतरी देखना चाहता நன்மையில हूं, விருத்தி, भलाई में बढ़ोतरी, ஞானத்துல விருத்தி, बुद्धि में बढ़ोतरी, பொருளாதாரத்துல விருத்தி, आर्थिक स्थिति में बढ़ोतरी, சத்துருக்கள் மத்தியில விருத்தி, दुश्मनों के बीच में கரத்தின் बढ़ोतरी, கிரியைகளை விருத்தி, கரத்தின் கிரியைகளில் விருத்தி. हाथों की क्रिया में बढ़ोतरी। ஆண்டவரே என்னை விருத்தி ஆக்கும். प्रभु मुझे बढ़ोतरी दो, என்னை விருத்தி அடைய பண்ணும். मुझे बढ़ोतरी दीजिए। தரித்திரம் வேண்டாம், दरिद्रता नहीं, வறுமை வேண்டாம், कंगालपन नहीं, பற்றாக்குறை வேண்டாம், कमियां नहीं, நெருக்க வேண்டாம், जमावट नहीं, கடன் வேண்டாம். कर्ज नहीं, என்னை விருத்தி அடைய பண்ணுங்க. मुझे बढ़ोतरी எல்லா दीजिए। வாயத்திர சொல் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. सभी लोग मुंह खोल कर என்னை प्रार्थना விருத்தி அடைய कीजिए। பண்ணுங்கப்பா. मुझे बढ़ोतरी दीजिए प्रभु, என்னை விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. मुझे बढ़ोतरी दीजिए प्रभु। இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. आज शुरुआत होने दीजिए। ஆனா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். मैं समर्पण करता சொல்லுங்க, हूं, ஒப்பு கொடுக்கிறேன். मैं समर्पण करता நான் हूं, பயந்து நடப்பேன், मैं भय मानकर चलूंगा, அன்பு கூறுவேன், प्रेम करूंगा, கற்பனைகளை கை கொள்ளுவேன், व्यवस्था को पालन உம்மை உறுதியா करूंगा, பற்றி கொள்வேன், आपको जड़ से पकड़ உம்மை விட்டு लूंगा, பின்வாங்க மாட்டேன், आपसे पीछे नहीं உம்மையே हटूंगा, சேவிப்பேன், आपका ही सेवा சத்தத்துக்கு करूंगा, கீழ்ப்படிவேன். आपकी आवाज को சொல்லுங்க, सुनूंगा। சொல்லுங்க. बोलिए, சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். आपकी आवाज को என்னை सुनूंगा। மன்னியோ, मुझे माफ कीजिए, என் கீழ்ப்படியாமை மன்னியோ, मेरे जो बात नहीं உம்மை माना, துக்கப்படுத்த माफ कीजिए। மன்னியோ, आपको दुख किया तो माफ உம்மை कीजिए। வருத்தப்படுத்த மன்னியோ, आपको दुख किया तो माफ உம்மை कीजिए। தேடாத மன்னியோ, आपको ढूंढा नहीं तो माफ உம்மை कीजिए। கீழ்ப்படியாத மன்னியோ, आपका बात नहीं माना तो माफ कीजिए। உம்முடைய சத்தத்தை கேட்காமல் போன மன்னியோ, आपकी आवाज को सुने बिना गया माफ உம்மை कीजिए। பற்றி கொள்ளாமல் போன மன்னியோ, आपको पकड़े बिना गया माफ உம்மை உண்மையை कीजिए। அன்பு கூறாமல் போன மன்னியோ, आप पे सच्चा प्रेम किए बिना உம்மை माफ சேவிக்காமல் போன மன்னியோ, आपकी सेवकाई किए கேளுங்க बिना கேளுங்க गया மன்னியோ. मुझे माफ कीजिए। இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது, यीशु का लहू இயேசுவின் छिड़का ரத்தம் जा रहा है। தெளிக்கப்படுகிறது. यीशु का लहू நீங்கள் छिड़का மன்னிப்பு जा கேட்க रहा है। மன்னிப்பு கேட்க आप माफी मांगते मांगते இயேசுவின் மனதுருக்கம் இறங்கி வருகிறது. यीशु का मन दया வல்லமாய் शामा வல்லமாய் 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 இயேசுவின் மனதுருக்கம் यीशु का मन இறங்கி வருகிறது. उतर कर आ रहा है। இயேசுவின் ரத்தம் यीशु का लहू தெளிக்கப்படுகிறது, छिड़का जा रहा है। தெளிக்கப்படுகிறது, छिड़का जा உங்க रहा மேல் है। தெளிக்கப்படுகிறது. आपके ऊपर छिड़का- இயேசுவின் வல்லமாய் ஒவ்வொரு மீது இறங்கி வருகிறது. आपके ऊपर उतर कर आ रहा है। நீங்கள் மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்க இயேசு உங்கள் மீது மனதுருகிறார், உங்கள் ரத்தத்தினால் கழுவுகிறார், आपके लहू से धो உங்களை சுத்திகரிக்கிறார். आपको शुद्ध कर रहे हैं। இனி மாற்றத்தை பார்ப்பீங்க. अभी बदलावट को விருத்தி, देखेंगे। बढ़ोतरी, முன்னேற்றம், आगे बढ़ना, செழிப்பு, कुशलता, மாற்றம், மாற்றம், बदलाव, செழிப்பு, कुशलता, விருத்தி, बढ़ोतरी, பெருக்கம், बढ़ोतरी, முன்னேற்றம். आगे बढ़ना। கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார், परमेश्वर आपको தயவு आज्ञा दे रहे हैं। பாராட்டுகிறார், परमेश्वर दया இரக்கம் दिखा रहे हैं। செய்கிறார். अनुग्रह कर रहे Marala हैं। Shantala Makaraba Ehana Mahanta Ragadara Ugaraba Garadara Masala Begina Magaradara Lumagaradara Bala Barini Shakuradara Ehini Handala Baudaraba. மன்னிப்பு கேளுங்க. பெற்றோர் கீழ்ப்படியாத பிள்ளைங்க மன்னிப்பு கேளுங்க. माफी मांगिए। மனைவியை நேசிக்காத புருஷர் மன்னிப்பு கேளுங்க. पत्नी से प्रेम नहीं करता पुरुष माफ புருஷனை मांगे। கீழ்ப்படியாத மனைவி மன்னிப்பு கேளுங்க. पुरुष का जो आज्ञा नहीं मानता माफ मांगिए। கட்டளையை மீறின பிள்ளைங்க மன்னிப்பு கேளுங்க. आज्ञा को जो तोड़ने वाले माफी मांगिए। கர்த்தரை நேசிக்காத பிள்ளைங்க மன்னிப்பு கேளுங்க. परमेश्वर से प्रेम नहीं करते बच्चे கர்த்தருடைய माफ சத்தத்துக்கு मांगिए। செவிகொட மன்னிப்பு கேளுங்க. परमेश्वर की आवाज लो जी सुनते हो, இன்னைக்கு माफ சபை मांगिए। சுத்திகரிக்கப்படுகிறது. आज कलीसिया शुद्ध இன்னைக்கு किया जा சபை रहा है। பரிசுத்தம் அடைகிறது. आज कलीसिया पवित्र இன்னைக்கு हो रहा சபை है। சுத்திகரிக்கப்படுகிறது. आज कलीसिया पवित्र हो இன்னைக்கு रहा சபை है। சீர்திருத்தப்படுகிறது. आज कलीसिया ठीक किया जा रहा है। அன்பின் பரலோக பிதாவே, हमारे प्रिय पिता, அருமையான காலத்துக்கு நன்றி. इस अच्छे सुबह के समय के लिए நாங்கள் धन्यवाद। கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். हम सुने हुए सच्चाई का बात मानकर सुनने के लिए, ஒவ்வொரு விசுவாசிகள் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். हर एक विश्वास भरे वचनों के लिए धन्यवाद। நாங்கள் கேட்ட சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். हम सुने हुए सच्चाई के अनुसार चलने के लिए अनुग्रह இந்த दीजिए। முதல் ஆராதனை வளரட்டும். ये पहला आराधना और बढ़े நிறைய இந்தி மொழி பேசுற ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வரட்டும். और हिंदी भाषाएं बात करने
करने वाले उद्धार पाकर कलीसिया में आए। தொழில் அதிபர்கள் சபைக்கு வரட்டும். अच्छे बड़े बिजनेसमैन कलीसिया में आए। 150 பெரிய மீன்கள் சபைக்கு வரட்டும். 125 बड़े मछलियां कलीसिया में आए। சபையில ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிடும். कलीसिया में एक बड़ा बढ़ोतरी को आने दीजिए। மனதார விசுவாசில வாழ்த்துகிறேன். पूरे मन से इन विश्वासियों को बधाइयां देता हूं। யாராவது பலவீனமா தொட்டு சுகமாக்கும். कोई बलहीनता के साथ है तो उन्हें छूकर चंगा कीजिए। கட்டப்பட்ட மக்கள் கட்டுகளை அவிழ்த்து விடும். बंधे हुए लोगों की बंधनों को तोड़िए। தேவையான மக்கள் தேவையை சந்தித்தருளும். जरूरत के साथ रहने वाले लोगों की जरूरतों को संभालिए। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। உட்காருங்கள், கைகளை தட்டி கர்த்தர் எல்லாரும் மகிமை கொடுத்துவோம். ப்ளீஸ் பி சீட்டட். बैठिए, परमेश्वर की महिमा कर हाथ ताली बजाकर महिमा करेंगे। ஒரே ஒரு அறிவிப்பு. एक ही सूचना है। உங்கள் போது அனுபவம் அறிவிப்பை சொல்லுகிறேன். आपकी जो पास्टर जी ने कहा इसकी वजह से सूचना कह रहा ஒரு हूं। பென் டிரைவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். एक पेन ड्राइव मैं लेकर आया हूं। அதுல மொத்தம் 130 பாடல்கள் உண்டு. उसमें 130 गीतें हैं। 6 மணி நேரம் அந்த பாடல்கள் கேட்கலாம். 6 घंटे वो गीत आप सुन அல்ல सकते हो। தமிழ் பாடல், ஹிந்தி பாடல், தெலுங்கு பாடல் உண்டு. उसमें तमिल, हिंदी और तेलुगु गीत है। அந்த பென் டிரைவர் வந்து 300 ரூபாய் அது விலை. वो पेन ड्राइव जो है 300 रुपए की कीमत அது है। பாம்பே பட்டணங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கிறேன். और मुंबई जो मैं रहने वालों को 200 रुपए में दे रहा हूँ। இது மேக்கிங் சார்ஜ் 360. इसको जो बनाने का खर्चा ही ஆனா 300 360। ரூபாய். हालेलुया। கைகளை உயர்த்தி अच्छे हाथ उठाकर ஹalleluya. हालेलुया। கேட்ட வசனத்தை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. सुने हुए वचन को आप ध्यान में रख लीजिए। நம்மை ஆண்டவர் விருத்தி அடைய செய்ய போகிறவர். परमेश्वर हमें बढ़ाने वाला है। ஆமென். आमेन। ஏன் நம்ம விருத்தி அடையல, அதுதான் ரொம்ப முக்கியம். क्यों हम अभी तक बढ़ोतरी नहीं पाए, वही जरूरी है। ரட்சிக்கப்பட்டோம், उद्धार पाए, ஆலயத்துக்கு வந்தோம், कलीसिया में आए, விருத்தி அடையாத வாழ்க்கை बढ़ोतरी नहीं हुआ ऐसा जिंदगी। ஏன் என்பதை தெளிவாக ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். क्यों कर परमेश्वर ने साफ रीति से हमसे बात किया है। கர்த்தருக்கு பயப்படாம வாழ்ந்தோமோ அந்த காரியத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருங்க. किस किस कार्य में परमेश्वर का डर माने मिला जी है, उस कार्य में एक बदलावट आज से लाइए। கர்த்தர் நல்ல அன்பு கூற ஆரம்பிங்க. परमेश्वर के ऊपर अच्छे से प्रेम रखिए। சமமா ஆண்டவரை பின்பற்றுங்க. उत्तम रीति से पीछा कीजिए। பார்வைக்கு செம்மையானபடி செய்ய தீர்மானம் பண்ணிடுங்க. परमेश्वर के नजर में जो ठीक है वो ही करने के लिए शुरू कीजिए। பற்றி வாழ ஆரம்பிங்க. परमेश्वर को पकड़ कर जिए। கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. परमेश्वर की आवाज को सुनिए। ஆமென். आमेन। எழுதி வச்சிருக்கீங்களா? लिख के रखे हो ना? எழுதி வச்சிருக்கீங்களா? लिख के रखे हो ना? ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। இந்த வாரம் முழுவதும் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ये हफ्ता पूरा इसके लिए प्रार्थना कीजिए। ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே விருத்தி அடையணும் ஆண்டவரே. परमेश्वर से पूछ रहे हैं, परमेश्वर मुझे बढ़ोतरी पाना है। விருத்தி இல்லாத வாழ்க்கை நான் வாழக்கூடாது. बढ़ोतरी के बिना जिंदगी मुझे नहीं जीना है। இதை செய்யலனா நமக்கு விருத்தி ஆகாது. और इस कार्य को हम नहीं करेंगे तो बढ़ोतरी नहीं होगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। சர்வவல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். सर्व सामर्थ्य बड़े परमेश्वर के चरणों में देते हैं। கிருபையும் சமாதானமும் என் பிள்ளைகளோடு இருப்பதாக. अनुग्रह और शांति मेरे बच्चों के साथ हो। மகிமைக்குள் மறைத்துக் கொள்ள. आपके महिमा के अंदर छिपा लीजिए। வசனத்தில் உறுதியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. वचन में डटे रहने के लिए मदद कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करता हूं अच्छे पिता। மில்கர் बोलिए ஆமென். आमेन। நாத்மாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. நாத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் पवित्र आत्मा का एक मन शांति और समाधान உங்களோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் आप और मेरे साथ सदा समय तक இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया।